முக்கியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளையில் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முதல் பகுதியில் நாம் தியானித்தோம். புத்தி இனத்தினுடைய முதல் பகுதி, ஒரு வாலிபன் எப்படி இருக்கிறான், பருவங்கள் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்பொழுது நாம் எல்லாவற்றையும் நாம் பார்த்து விட்டோம். ஓரளவுக்கு எல்லாவற்றையும் நாம் பார்த்து விட்டோம். தனியாக போகக்கூடாது. எல்லாம் நம்ம ஒரு சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். முதல் பகுதியை கேட்கவில்லை என்றால் அதை கேட்டு நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்படியாக கேட்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்த பகுதிக்கு கடந்து சொல்கிறோம். புத்தி இனத்தினுடைய அடுத்த பகுதி. பல காரியங்கள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரியங்கள் மட்டும் நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, தேவன் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்றெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் இந்த புத்தி இனம் என்பது ஆவிக்குரிய ரீதியிலும் காணப்படுகிறது, பூமிக்குரிய ரீதியிலும் காணப்படுகிறது. ஆனால் பூமிக்குரிய ரீதியில் இருக்கிற புத்தி இனத்துக்கு தேர்ச்சி பெறலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆவிக்குரிய ரீதியில் ஒரு முறை தோத்தால் அதோடு கஷ்டம்தான் நம்முடைய வாழ்க்கை. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என அதை வைத்து கொண்டு நிறைய பேர் ஓட்டி கொண்டிருப்பாங்க. நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் அவன் பிழைத்து கொள்வான். இதை வைத்து கொண்டு ஓட்டி கொண்டிருந்தால் அது நமக்கு சரிப்பட்டு வராது. மதத்திற்கு ஒத்து வரும், மதத்திற்கோ கிறிஸ்துவ சமுதாயத்துக்கோ ஒத்து வரும், ராஜ்யத்துக்கு ஒத்து வராது. இது என்ன, ராஜ்யம் வேறு கிறிஸ்துவ சமுதாயம் வேறு என்றால் எல்லாம் ஒன்று தான். ஆனால் ராஜ்ய சிந்தை தருத்தலாம் இருக்கணும். நீங்கள் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளையும் சட்டத்திட்டங்களையும் அறிவீர்கள் என்றால் நீங்கள் அதிகமாக பிரயாசப்பட வேண்டியது இருக்காது. அதிகமாக நீங்கள் போராட வேண்டியது இருக்காது. செவனே போய் கொண்டு இருக்கும். பிள்ளைகள் வழியை பார்ப்பாங்க, தாய் தகப்பன் பெற்றோர்கள் உங்கள் வழியை நீங்கள் பார்க்கலாம். இப்படி தான் வண்டி போய் கொண்டு இருக்குமே தவிர இங்கே அதிக போராட்டம் இருக்காது. திருமணம் ஆகவில்லை, திருமணம் ஆகாமல் கொஞ்சம் பேர் சபையில் தங்கிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரையுமே குறைச்சி நான் எடை போட்டு பேச நினைக்க வேண்டாம். சொல்கிற கருத்து சொல்கிறேன். என்னமோ தெரில ஐயா, திருமணம் நடக்கலை, என்னமோ தெரில ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் பிள்ளை பெற்ற என்ன பேரை பேத்தி பார்க்க பாக்கியம் இருக்கா இல்லையான்னு தெரியல, என்னமோ தெரியல, எல்லாமே சரியாக செய்து அனுப்பினோம், மகள் வாழ்க்கப்படாமல் திரும்பி வந்துட்டா. எங்கள் வீட்டை பார்க்குறீங்கல்ல, ஒன்றுமே குறையில்லை, யார் இருக்கிறா, நானும் மகன் மட்டும்தான் இருக்கோம். மருமகள் என்னவோ தெரியவில்லை, அவள் பாட்டுக்கு போயிட்டான். வாடகை வீட்டில் இருக்கவங்களாம் சுகித்து இருக்கிறாங்க, செழித்து இருக்கிறாங்க, சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாங்க, சந்தோஷமாக சாப்பிட்டு படுக்கிறாங்க. ரேஷன் பொருட்கள் வாங்கி சாப்பிடுகிற ஒரு சாரார் நீங்கள் அறிவீர்கள், நாம் அறிவோம். அவர்கள் வீட்டில் கூட சந்தோஷம். எதுவும் வேணாம், வெளியிலே நம்ம சாலையிலே நீங்கள் பிரதான சாலை போனீங்கன்னா அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் டென்ட்டு போட்டிருப்பான். பிளாட்ஃபார்ம் வாசி தான் டென்ட் போட்டிருப்பான். அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, எப்படி இருக்காங்க, எதனால் அதை போட்டாங்கன்னு தெரியும். மழை வந்துச்சுன்னா வாராபதி கீழே போய் நின்றுவாங்க, அந்தந்த ஃப்ளைஓவர் கீழே போய் நின்றுவாங்க. மழை சேதப்படுத்தாது அளவுக்கு அவங்கள காத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றில் ஒரு குழந்தை, இடுப்பில் ஒரு குழந்தை, கழுத்தில் கூட ஒரு குழந்தை, எல்லோரும் 2 வீலர் வேறு வச்சுருக்கான். அவங்க என்னென்ன தொழில் செய்யணும் உங்களுக்கு தெரியும். எல்லாமே நல்ல தொழில் தான். தொடப்பம் வைக்கிறது, பாத்திரம் வைக்கிறது, பழைய துணி வாங்கிறது, அது என்னென்னமோ அவங்களுக்கு கையின் பிரயாசம். அவன் குடிக்கிறானோ வெறிக்கிறானோ அது 2வது விஷயம். அவன் நல்லா இயற்கை காற்றுல படுத்து உறங்கி கொண்டிருக்கான். நோ கரண்ட்டு பில்லு, நோ வரி, எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும், காரில் போகிறவன் சொல்கிற விஷயம் நான் கேட்டிருக்கேன். என்ன சந்தோஷமாக தூங்குறான் ஐயா, மாத்திரை கிடையாது, மருந்து கிடையாது, வானம் பார்த்த பூமியாக இருக்குது. அது நடுவில் படுத்துருக்கான் கட்டில் போட்டு, டேப்பு கட்டில். நம்ம மாதிரி ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ வாங்கி முட்டை மேலே படுத்தா முட்டை உடையாதுன்ற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கலாம். ஃபேம் சொல்கிறேன், எத்தனை ஃபோம் கட்டில், அது இது ஸ்ப்ரிங்கு என்னென்னமோ தலைகாணியெல்லாம் வருது. நித்திரை இல்லை. இந்த உயரத்துக்கு நீங்கள் மெத்தை போட்டு படுத்தாலும் நித்திரை வராது. காசு இருக்குது, கட்டில் வாங்கலாம், நித்திரை வாங்க முடியாது. வீட்டை கட்டலாம், வாழறதுக்கு ஒரு கிருபை வேணும். என்னமோ தெரியல. ஏன்? ராஜ்யத்தினுடைய சட்டங்கள், ராஜ்யத்தின் கோட்பாடுகள் நீங்கள் அறிவீர்கள் என்றால் உங்களை பரலோகம் அங்கீகரிக்கும்.
நம் சட்டத்தின்படி நடந்து கொள்ளுகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் நல்லா இருப்பாங்க. இப்படி சொன்னாலும் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்துக்காக இதை சொல்கிறேன். ஐயா, புறஜாதிகள் நல்லா இருக்காங்க, நாங்கள் ஒன்றும் கஷ்டப்படுறோம். புறஜாதிகள் கிட்டத்திலே கஷ்டப்படுறோம். அது ஒரு சாபம். என்ன சாபம்னா, இஸ்ரவேல் புத்திரர்கள் எப்போதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தார்களோ, அந்நிய ஆராதனையில் ஈடுபட்டார்களோ, அப்போதெல்லாம் கர்த்தர் புற ஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்குறார். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் லோன் வந்துடும். பல பேங்க்கில் லோன் வாங்கிடுவான் நம்மால். வருமானம் இருக்கிற பொழுது அவனும் கொடுத்தான். அவன் கொடுக்குற வரைக்கும் வருமானம் இருந்தது. செலவு முடிக்கிற வரைக்கும் அந்த வருமானம் இருந்தது. செலவு நின்றுடுச்சு. அதாவது செலவெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். திடீர்னு வந்த நீர் ஊற்றுல ஒரு சின்ன தடங்கள் வருது. அந்த லோன் கட்ட முடியாத அளவுக்கு தடங்கள் நீங்கள் வாழ்கிற அளவுக்கு வருது. இது லோனு கொடுப்பீங்களா, நீங்கள் வாழ்வாதாரம் பார்ப்பீங்களா? வாழ்வாதாரம்னா அன்னம் தண்ணீர், அது சொல்கிறேன். உடுக்க உடை, இருக்க இடம், ஸ்கூல் ஃபீஸு, உங்கள் மெடிசன் இருந்துச்சுன்னா. இந்த மெடிசன் இல்லைனாலும் சந்தோஷம்தான். ஆனாலும் உங்களுடைய ஜீவாதாரத்துக்கு, வாழ்வாதாரத்துக்கு அந்த காசு இருக்குது. கடன் கட்ட முடியாது. அப்போ எடுக்கிற படைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடங்காரன் தான் இருப்பான். அவனை சரி கட்டுவதற்கு 4 கடங்காரர்களை நாமே எழுப்போம். எப்படி என்ன, வட்டிக்கு வாங்கியிருந்தால் வட்டி கட்ட முடியாவிட்டால் வேறு புது வட்டிக்காரர்களை நம்மளே புது கடன். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டால், ஒரு 20,000 ரூபாய் வட்டி கட்டணும். அப்படின்னா எத்தனை லட்சம் வாங்கியிருப்பான்? இல்லை ஒரு இஎம்ஐ கட்டணும், ஒரு பெரிய தொகை வந்துட்டு தான் இருந்துச்சு. அதை நம்பி தான் பேங்க் சாமானியமாக கொடுத்துருவானா லோனு. கொடுத்து பேங்க்கு கொடுக்குறானாலே எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து உங்கள் தரம், உங்கள் பத்திரம் எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுக்குறோம். இப்போ நின்றுச்சு. சரி, இப்போ அதை வாயை அடைக்க வேறு இடத்துல கடன் வாங்குகிறோம். வேறு இடத்துல கடன் வாங்கி அதை அடைக்கிறோம். எத்தனை 2 கடன்காரன் ஆகிட்டானா, இப்போ இந்த மாதம் கடன் வாங்கி அடைச்சிட்டு அடுத்த மாதம் இப்படியாக 4-5 கடன்காரன்கள். அப்புறம் ஒரு கடன்காரன் அடைக்க இன்னொரு கடன்காரன். அதுவும் குறிப்பாக வாங்கின கடனுக்கு கடன் வாங்க மாட்டான். 40,000 ரூபா கட்டணும், 20,000 ரூபா கட்டணுன்னாக்கா 50,000 ரூபா கட்டணும்னு கேட்பாங்க. கைக்கு வர்றது 40, 30 இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வரும். நீங்கள் கேட்ட அமௌண்ட் கொடுக்க மாட்டோம். நான் சொல்ல ப்ரைவேட் ஃபைனான்ஸ். முதல் வச்சுக்கோ, அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் அவனை பார்க்கறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிடுவோம் வாங்கினவன். இப்போ என்ன ஆயிடுதுனாக்கா, அவனுக்கு 20,000 ரூபா போச்சுன்னா மீது 15,000 எங்கே செலவு ஆகுதுன்னே தெரியாது. 20,000 ரூபாய்க்கு நீங்கள் வட்டி கட்டுறீங்களோ, இஎம்ஐ கட்டுறீங்களோ, அந்த காசுக்கு நீங்கள் 40,000 ரூபா கடன் வாங்குறீங்க. அந்த 30,000, 35,000 கொடுக்குறான். வட்டி பிடிச்சின்னு கொடுத்தான். நான் முழுசாக கொடுத்தா வட்டியை பிடிச்சின்னு கொடுப்போம் இல்லையா? 30,000 ரூபா. அந்த நடுவில் இந்த 10,000 ரூபா எங்கே போகுதுன்னே தெரியாது. இப்போது 20,000 ரூபாய்க்கு கடன்காரன் ஒருத்தன், இப்போ 30,000 ரூபா கடன்காரன் ஒருத்தன், மாதம் மாதம் ஒரு கடன்காரனை எழுப்பக்கூடிய சூழ்நிலை வந்துடும். திடீர்னு அத்திப்பூத்தா மாதிரி ஒரு பணம் வரும். டக்குன்னு அந்த கடனை எல்லாம், எந்த கடனை, வங்கி கடனை அடிச்சிடும். அவன் தான் நிற்கிறான், ஜப்தி கிப்தின்னு அந்த மாதிரி வங்கி கடன் அடிச்சிடும். அப்போ இவங்கெல்லாம் படையெடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்? புறஜாதியர்கள் கையில் இஸ்ரேல் புத்திரர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டதை போல மெல்லவும் முடியல. தற்கொலைலாம் நம்ம வம்சத்திலே கிடையாது, நம்ம இனத்திலே கிடையாது, நம்ம தேவனுடைய சபையில் கிடையாது. தற்கொலைன்றதே கிடையாது. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, உங்களை சாகும்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. இது ஒரு சிக்ஷை. நீங்கள் மனம் திரும்புதலுக்காக மறு ரூபத்துக்குள்ளே வரும்படியாக சிக்ஷை. இது எதனால இது நடக்கிறது? இஸ்ரேல் புத்திரர்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசித்தா எப்போதெல்லாம் அந்நிய ஆராதனையில் போனாங்களோ அப்பெல்லாம் மாட்டினாங்க. நம்முடைய ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கணும். அந்நிய ஆராதனை அந்நிய தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நிய ஆராதனை என்ன, அந்நிய நுகம்னா என்ன? அந்நிய ஆராதனைனா கண்ட இடத்துக்கு போகிறது. நான் சொல்கிற ரட்சிக்கப்பட்ட பிறகு, சபையில் விசுவாசியான பிறகு கண்ட இடத்துல போய் சத்தியத்தை மேய்க்கத்தான் நினைத்து கொண்டு பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை இழக்கிறது. 1. ஆரோனுடைய ஆராதனை பங்கு கொண்ட 23,000 பேர் என்று பழைய ஏற்பாட்டிலும் 24,000 பேர் என்று புதிய ஏற்பாட்டிலும் 1:10 எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் கட்சியில் நிர்வாணமாகி செத்து மடிந்து தான் மிச்சம். ஆரோன் மட்டும் இன்னும் ஆகலை. என்னடா இவ்வளோ பண்ணிட்டான், ஆரோன் ஒன்றும் ஆகலைன்னா, அவன் பிள்ளைகள் அந்நிய அக்னியை கொண்டு வந்து அவர்கள் இறந்து போயிட்டாங்க. வாழ வயதில் குமாரில் இழந்தான். ஆரோனையும் கர்த்தர் சும்மா விடல. நேராக ஆரோனை தாக்கலை. ஆனால் ஆரோனுக்குரிய பலவீன மையம் என்று இருக்கிறது. உங்களுக்கு எங்கே அடித்தா வலிக்கும்னு கர்த்தருக்கு தெரியும். அங்கே எங்கே உங்களை சிற்றிக்கணுமோ அப்படி சிரிச்சிடுவார். நேராக ஆரோனுக்கு எந்த பாதிப்பும் வரலன்னு நான் நினச்சது உண்டு. அந்நிய அக்னியை கொண்டு வந்தாலும் பலிபீடத்தில் செத்தாங்க அவங்க பிள்ளைங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இல்லை, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த அந்நிய ஆராதனையில் உங்களுக்கு எனக்கும் புத்தியினம் வந்துடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள், சபைக்குள்ளே மத்தேயு 25வது அதிகாரத்தில்
இந்த இடத்துல 1 முதல் 13 வசனம் வரை சொல்லுகிறது. 5 பேர் புத்தியுள்ளவர்களாக, 5 பேர் புத்தி இல்லாதவருமா இருந்தாங்க. ஆனால் இந்த 1வது வசனம் சொல்லு 10 கன்னிகைகள், 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். கன்னிகை, காலையில் வாலிபனை பார்த்தோம். புத்தியினத்தில் முதல் பகுதி வாலிபன். இப்போ 2வது பகுதியில் கன்னிகை. இது மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே கன்னிகைகளாக, பரிசுத்த ஜாதியை கன்னிகைகளாக, கிறிஸ்துவின் மனவாட்டி பரிசுத்த குலைச்சல் இல்லாமல் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இப்போ கன்னிகைகளாக வேதம் சொல்லுகிறது. 5 பேர் புத்தி உள்ளவர்களாக, 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக வேதம் சித்தரிக்கிறது. புத்தி இல்லாதவர்கள் தீபத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையும் கூட கொண்டு போகவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் கன்னிகைகள் தான், எல்லாரும் விசுவாசிகள் தான். ஆனால் ஏன் எல்லாரும் செழிக்கிறது இல்லை? பணத்தில் மட்டும் சொல்லலை, நான் சொல்றது பணம் சம்பாதிக்க முடியாத காரியம். அதான் சொன்னேன், நல்ல நித்திரை, நல்ல ஆகாரம். இந்த ஆகாரம் என்றால் அதில் 2 வகை இருக்குது. அந்த ஆகாரம் நான் சாப்பிட முடியாது, நான் எல்லாருக்கும் கொடுக்கலாம். கண்கள் மட்டும்தான் பார்க்கும், புசிக்கிறதுக்கு அனுகிரகம் இல்லை. மருத்துவர்கள் குறுக்கே வருகிறாங்க, மருத்துவ காரணத்தினால அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று, என்னாலும் சாப்பிடணும்னு இல்லை, ஏதோ எல்லாரும் கூடுற நீ கூட சாப்பிட முடியாது. அந்த உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு சரீரம். சாப்பிட்டா பூமியில் இருக்க முடியாது. உணவே எனக்கு மருந்தாக இருந்தது, இப்போது உணவே எனக்கு விசனமான ஒரு விஷயமா மாறிடுது. இப்படியாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு உணவு ஆசீர்வாதம் போச்சு, 2வது நித்திரை கிடையாது, அது மருத்துவத்தில் ஓடுது, மருந்து நிமித்தம் தூக்கம் வருது. இப்படி சமாதான குலைச்சல் இது இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஏன் செழிப்பு என்று சொன்னால் பணம் மட்டுமில்லை, பணத்துக்கு மேலே, பணம் சம்பாதிக்க முடியாத காரியம். சரி, பதார்த்தம் வாங்குகிறோம், கட்டில் வாங்குகிறோம், மெத்தை வாங்குகிறோம், இடம் வாங்குகிறோம். ஆனால் அது இருந்து நம்ம சந்தோஷமாக ஒரு நாள் கூட இல்லை, கட்டி ஒரு நாள் கூட வாழல. எல்லாம் பில்டிங்லாம் முடிச்சு இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் ஆளுங்க இல்லை, பிள்ளையும் காண முடியல மனக்கோலத்தில். இந்த மாதிரிலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டலில் அப்பா பிள்ளை மனக்கோலம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு அவர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, எடுத்துமே சேர்த்துட்டாங்க, ஜீவம் ஆட்சின்னு இருக்குது. அது ஆஸ்பத்திரியில் அப்பா மரண போராட்டில், ஐசியூவில், மகன் மனவரையில். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மனநிலை தானே எல்லாருக்கும். முதல் கல்யாணம் இத்தனைக்கும், அதுவே லேட்டு, அதுலேயும் இந்த கோளாறு. ஏன்? சில விஷயங்கள் எல்லாம் நம்ம விசுவாசிகளாக இருந்து கடைபிடிக்க தவறின சில ராஜ்யத்தின் கோட்பாடுகள் நம்மை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திவிடும். இந்த சமாச்சாரம், இந்த வீட்டில் நான் 25 ஆண்டு காலமாய் ஒரு தீர்க்கனா இந்த போக்குவரத்துமாக இருந்த மனுஷன். ஒரு திருமணமானது தேவ சித்தத்தின்படி பொருளாதாரத்தில் சற்று இவர்களை காட்டிலும் பலவீனமான குடும்பம். நான் சொன்னேன் அந்த மகளிட்ட, சிஸ்டர் போங்க, அங்கேயே இருங்க, வராதிங்க. அதாவது அதன் பொருள் என்னென்னா, நீங்கள் அந்த தாய் தகப்பன் இனி அவங்க தான், உங்களுக்கு அதுதான் குடும்பம், இங்கே வர வேலை வச்சுக்காதீங்க, சரிப்பட்டு வராது. இது தான் தெரியும் இல்லையா, நம்ம என்ன சொன்னாலும் எதிர்மறையாக செய்யறது வழக்கமாக போச்சு. இவங்க வரோம் போக்குவரத்துமாக இருந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மனுஷனுக்கு வேலையில் ஏதோ பிரச்சனை வந்துடுச்சான். இந்த மாதிரி சொன்னது சொல்கிறேன், வேலையில் ஏதோ பிரச்சனை வந்துச்சு. அந்த காலத்தில் கரெக்டாக ஒரு 4000 வந்துடுச்சு வீட்டுக்கு. வருமானம் கம்மியாயிடுச்சு. மற்றவங்க வருமானம்லாம் ரொம்ப அற்பமான வருமானம். டக்குன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, புருஷன் ஒரு குழந்தைய உருவாச்சு. குழந்தை, கணவன், மனைவி. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, மகள் சகோதரி அழகாக புருஷன் ஒரு கையிலையும் பிள்ளை ஒரு கையிலையும் புருஷன் வந்து அம்மா வீட்டில் செட்டில் ஆயிடுச்சு. நான் எதாச்சும் அந்த பட்டணத்துக்கு போகிற பொழுது அந்த தாய் தகப்பனர் என்னை வந்து சந்திக்க வந்தாங்க. ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஜெபம் பண்ணி சொல்லி நாங்கள் கல்யாணம் பண்ணோம். கடைசியில் இப்படி பண்ணிட்டா. நல்லா வசதியான பெண் தான், நல்ல ஆடம்பரமான ஒரு கல்யாணம், எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. திடீர்னு இவங்க கதறி அழுகுறாங்க, தகப்பனும் தாயும், எங்களை அம்மோடு விட்டு போயிட்டான், இவன் நல்லா இருப்பானா. தாய் தன்னுடைய குமரில் சொல்ல. கொஞ்ச நாள் கழித்து நான் ஏதோ ஒரு சந்திக்கிற பொழுதும் மறுபடியும் சொன்னேன், இங்கே இருக்காதீங்க, போயிடுங்க. இவங்களுக்கு 2 சகோதரர்கள், ஒரு சகோதரி. இங்கே இருக்காதீங்க, போயிடுங்கன்னா இது அங்கே தான் இருக்குது, இன்னமா இங்கே தான் இருக்குது. அதாவது தாய் வீட்டை சார்ந்தாச்சு. இப்போ அந்த 2 சகோதரர் இருக்காங்கல்ல, அவன் திருமணம் பண்ண உள்ள இது உட்காந்துன்னு இது ஃபுல்லாக என் பிள்ளைய படிக்கவே எனக்கு இது உரிய ஆரம்பிச்சிருச்சு. அட்டைப்பூச்சி ரத்தூரியமாக உரிய ஆரம்பிச்சிருச்சு. புருஷன் செஞ்சு இந்த வேலையை விட வச்சுட்டு இவனுங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு கேனத்தனமாக ஏதோ ஒன்று பண்ண போய் அதில் போய் இவனை புகுத்தி
இப்போ போட்ட நகையை கொஞ்சம் வச்சு கொடுத்தா இன்வெஸ்டர் ஆகிட்டான் மாப்பிள்ளை. அது வரைக்கும் அந்த ஜப வீட்டு பக்கம் திரும்பலை, எதுக்குமே வரல. அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த படம் வேறு, படலம் அது ஒரு படம் எடுப்பாங்க இல்லையா, அது வேறு. அப்புறம் அந்த குழந்தை கருத்தறுத்துன்னு படம் எடுத்தது வேறு. அது பெற்ற முடித்தோடனே அதோட இயேசுக்கும் டாட்டா, நமக்கும் டாட்டா. அப்படி தான் அதோடைய பொருள். கடைசியில் ஒன் ஃபைன் டே ஏதோ ஒரு விஷயமா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கால் தாங்கி தாங்கி நடக்கிறான் அந்த மனுஷன். என்ன தாங்கி நடக்கிறீங்க, நல்லா தானே, நல்ல என்னோட ஹைட்டு வெயிட்டு நல்லா இருப்பார் ஆள். லேட்டாக கல்யாணம் பண்ணு தெரியாது. பிள்ளை ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளை ஆயிடுச்சு. இப்போ 2வது பிள்ளைக்கு ஜபத்துக்கு வந்திருக்காங்க. என்னென்னா வாய் பேச முடியல, திக்குது. ஒரு சென்டென்ஸில் 4-5 வாட்டி திக்குது, ஒரு வரி பேச முடியல. இது ஒரு குறைபாடு. சரி, அது 2வது. முதல்ல ஏன் அவர் பிரதர் தாங்குறாரு, ஏன் தாங்கி நடக்கிறாரு அப்படி கேட்டால், பேண்ட்டை நீக்கிட்டு காட்டுறாங்க, காலை கட்டு போட்டிருக்கு. ஃப்ராக்சரான்னு கேட்டால் இல்லை, தண்ணி வேற ஊற்றுது. என்ன விஷயம் சொல்லுங்கள் என்கிட்ட, ஏன் தயங்குறீங்க? யானை கால் வந்து விட்டது. ஃப்ராக்சர் உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் நம்ம கடந்து வந்துக்கிறோம். சபை ஃப்ராக்சருக்கு தெரியாதுலாம் இல்லை, இதெல்லாம் நம்ம எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இதுக்கு என்னென்னலாம் நடக்கணும் உங்களுக்கு தெரியும். யானைக்கால் இதெல்லாம் ரொம்ப வருஷமாக நான் வந்த நோய். இது எப்படி ஆச்சு? யானைக்கால் வர்ற அளவுக்கு என்ன ஆச்சுன்னா, இவங்க பண்ண பிஸ்னஸில் இவர் போய் நைட் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கான். திறந்த வெளி இடம் அது. அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்போ இவர் போய் இந்த பார்ட்னர் இல்லையா, அக்கா புருஷன், நீ பார்த்துக்கோ பிஸ்னஸை. பிஸ்னஸ் இல்லை, அது இடத்த சரி பண்ணுறாங்க. அங்கே நைட்டு இவன் ஸ்டே பண்ணேன். இவனுக்குன்னு ஒரு கொசு வந்து கடிச்சிது. நம்புவீங்களா? எவ்வளோ கொசு கடிக்குது? ஒரு கொசு கடிச்சிது, அதே யானைக்கால் வர வைக்கிற கொசு போதும். சுகர் வேறு, வாயும் கட்டுறது இல்லை, இது வேற வந்துடுச்சு. எங்கேயுமே வேலை கிடைக்கல. அந்த பிஸ்னஸ் நாசமாக போச்சு. அது வேறு. பிள்ளை இந்த மாதிரி ஊனமாக பிறந்துச்சு. 2வது வேலையும் கிடையாது. இன்னமும் அங்கே சுற்றி கொண்டு வருகிற பொழுது தான் அந்த மூத்த குமாரனுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகி அவன் மணவரையிலையும் அப்போ பெண்ண வரைக்கும் முன்னாடி நிற்குது. என்ன இதெல்லாம் ஒரு சந்தோஷமாக வேணாமா? ஒரு திருமணம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஒரு ஸ்தோத்திரம், துதி, மகிமை கர்த்தருக்கு செலுத்திட்டு எப்படி இருக்கும்? பிரியாணி இங்கே செய்யலாமா? யாரை கூப்பிடலாம்? அதாவது உண்மையாக விசுவாசி சொல்கிறது, எல்லோரையும் கூப்பிட மாட்டாங்க, செலக்டட் பீப்புள். ரஷ்ஷு கம்மியாக தான் நம்ம மூவ் பண்ணணும். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எல்லோரையும் இது அப்படி இல்லை. ஊரில் இருக்கிற 50 பேரும் கூப்பிடுறது. மட்டன் பிரியாணி ஏதாவது 15 லட்சம் சாப்பாட்டுக்கு மட்டுமே. அப்புறம் அது இதெல்லாம் எவ்வளோ வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் கல்யாண செலவாயிடுச்சு. ஆனால் கல்யாணம் முடிச்சு மணவரைக்கு ஃபஸ்ட் நைட் இவர் போகிறார், முதல் இரவு கொண்டாட. மறுநாள் தகப்பனோட பிரேதம் வருது. பார்க்க முடியல, கல்யாணத்தை பார்க்க முடியல. சொன்னா வா, நான் இன்னொருத்தர் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு. போகிறப்ப எல்லாமே தேவன் செவையாக தான் படைக்கிறார். அவன் தலை மீது திரும்பும். கன்னிகைகள் தான், நம்ம எல்லாம் விசுவாசிகள் தான். ஆனால் கண்ணியம் உலான்னு, அதான் மறுபடியும் சொல்கிறேன், யாரும் வந்து பின்னாடி பார்க்க மாட்டாங்க. மனசாட்சி படி உங்களை இடத்துல விட்டு விடுகிறேன். மனசாட்சி தான். ராஜ்யம் அங்கீகரிக்கிறது என்றால் அதனுடைய ஆசீர்வாதம் வேறு. உங்கள் ஜபங்களை காட்டிலும் உங்கள் கிரியைகளை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் உபவாசங்களை காட்டிலும் உங்கள் கிரியைகளை பரலோகம் அங்கீகரித்து கொண்டிருக்கிறது. உங்கள் காதுகளால் கேட்கிற சத்தியம் உங்கள் வாழ்க்கையில விடுதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் இல்லை இது. யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்திட்டத்தின்படி தான் புறஜாதியர்கள் இதை கீழ்ப்படிவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டளைகளை கீழ்ப்படிவாங்க. தாய் தப்பனே கனம் பண்ணுவாங்க. அந்நியனுடைய பெண் ஜாதியை தொடக்கூட பார்க்க கூட மாட்டான். பிறனுடைய மனைவி நெருங்காதிருப்பாயாக, தீட்டுப்படுத்திருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குரியதை இச்சிக்காதிருப்பாயாக, அம்புட்டும் கீழ்ப்படிவோம். ஆனால் தெரியாது, சப்ஜெக்ட் தெரியாது. ஆனால் எல்லாம் நடைமுறையில் இருக்கும். ராஜ்யம் அவனை கனப்படுத்துகிறது. அங்கே போகிறதுக்கு வேற, ஆனால் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம். அந்த லேண்டு வாங்கினா வீட்டில் சர்றன்னு கட்டிட்டான், கர்த்தரோ கட்டி எழுப்புகிறார். இதெல்லாம் உள்ளே ஓடின்னு இருக்கும். பரலோகம் என்பது வேற,
அதுக்குள்ளே அவன் போவான்னு நான் சொல்ல. அது ஜலத்தில் ஆவினால் பிரவேசிச்சாதான் ராஜ்யம், அந்த ராஜ்யம் கொடுக்கப்படும். ஆனால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஜெயம் எடுத்துக்கொண்டே வரும். ரெஸ்பெக்டிங், ஆனரிங் த பேரண்ட்ஸ், ஆனரிங் த பீப்புள். உங்களையிலும் மற்றவர்களை கனமுள்ள என்ன வேண்டும். அதே சமயத்தில் நம்ம சில காரியத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறோம். எத்தனை வருஷம் பழக்கமானாலும் இந்த புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகள் சங்கமிக்கிறதுனும் ஒரே இடம்தான். ஒரு வேலையாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம், தெரிஞ்ச சமுதாயமாக இருக்கலாம், இனத்தாராக இருக்கலாம், மொழிக்காரர்களாக இருக்கலாம், பக்கத்து இருப்பிடமாக இருக்கலாம். அதெல்லாம் ராஜ்யம் எடுத்துக்காது. புத்தி இல்லாதவர்கள் என்னையை கொண்டு போக மறந்து விட்டாங்க. மறக்க இல்லை, எண்ணெயும் கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெயை கொண்டு போனார்கள். தீவெட்டிகளோடு எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் இல்லாமல் தீவெட்டி வேலைக்காது. ஜபம் இருக்கும், வேத வசனம் இருக்காது. வேத வசனம் ஜபமும் இருக்கும், தியானம் இருக்காது. தியானம் மார்க்கம் சொல்லித்தராது, கிறிஸ்தவ மார்க்கம் சொல்லித்தராது. ஆவிக்குரிய மார்க்கத்தில் ராஜ்யத்தினுடைய சிந்தை இருக்கிறவர்கள் ஒரு வசனத்தை தியானித்தால் போது எத்தனை அதிகாரம் படித்தீர்கள் என்று கேட்கும். மதம், கிறிஸ்தவ மதம் கேட்கும், வேதம் படித்தீர்களா, வேதம் கொண்டு வந்தீர்களா, வேதத்தை வாசித்தீர்களா, அவ்வளோதான் இருக்கும். ராஜ்யம் அதில் உங்களை பார்த்து பெருமைப்படாது. என் பிள்ளை 5 அதிகாரம் படிச்சுட்டாங்க, அல்லேலூயா, நீங்கள் சாட்சி சொல்லலாம். 5 வசனத்தில் ஒரு வசனம் தியானம் பண்ணி பாருங்கள், அரை நாள் ஆகும், அல்ல ஒரு நாள் ஆகும், ஒரு வாரம்லாம் ஆகும், ஒரு மாதமும் ஆகும். இங்கே தான் ராஜ்யம் இறங்கும். இந்த 5 வசனத்தில் ஒரு வசனம் தியானிக்கிறீங்கன்னா, உதாரணம் சொல்கிறேன், சங்கீதம் 23 வாசிச்சிங்கன்னா அந்த இருக்கிற 6-7 வசனத்தில் உங்களை கொண்டு போய்ட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக அதுதான் தியானம்னா எந்த தியான நூல்லாம் எடுக்கக்கூடாது. ஜெபிக்கிறோம், கர்த்தர்ட்ட வெளிப்பாடு பெறுறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தர்ட்ட வெளிப்பாடு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணத்தில் அவர் கொடுக்குற வெளிப்பாட்டை ஒரு நோட்டில் எழுதி கொண்டே வாருங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு. குணமாகாத வியாதிகள் குணமடையும். விசுவாசிகளுக்கு சத்தியத்தினாலே விடுதலை, யாரையும் தேடி போக வேண்டியதில்லை. எந்த ஊழியரும் நமக்கு தேவையில்லை. பரிசுத்த ஆவியினர் தான் சகலத்தையும் நமக்கு போதிக்கிறார். ஒருவன் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் சொன்னதுக்கான காரணம், இந்த வேதத்தினுடைய தியானத்துக்குள்ளே நீங்கள் சபை கடந்து சொல்லணும். நான் குவிஸ் வச்செல்லாம் பார்த்தேன். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் எடுக்கணும். அந்த நடத்துதல் இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாள் வச்சோம், லாஸ்ட் இயர் 2 வருஷம் என்ன ரூத் சரித்திரம், எஸ்தர் சரித்திரம் வச்சோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது ரெகுலரைஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் இருக்கணும் ஆர்வம். என்னைக்கோ படித்தோம், சில துறைகள் எல்லாம் நம்ம அவ்வப்போது நமக்கு தேவைப்படும். வி நீட் டு கீப் இன் டச். பழைய புஸ்தகம்லாம் இன்னும் கூட வச்சு அதை ரெஃபர் பண்ணிக்கொண்டே சட்டங்க புஸ்தகங்கள் சொல்கிறேன், எவ்வளோ விஷயங்கள் இருக்காது. எனக்கு தேவை, என்ன நடந்துங்குதுன்னு தேவை, நாட்டு நிலைமைகளும் தேவை. உங்கள் புத்தி என்பது உலகப்புறம் புத்தி மட்டுமல்ல, எதை வைத்திருக்க வேண்டும் என்பது தெரிந்திருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்லுகிறேன், சில தேவையில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க, தேவையுள்ளதை எடுக்க வேண்டியதாக வந்துடும். உறவுகள் உட்பட சொல்கிறேன், மனசு சிநேகங்கள் சொல்கிறேன். தேவையில்லாத சிநேகிதங்க குடும்பத்து சூறையாடிடும். கேட்டா ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், நான் நல்லா தான் பழகிறேன், என் வீட்டுக்கார் சந்தேகப்படுறாரு, இல்லை என் மஞ்சாதி சந்தேகப்படுறா, இந்த கோட்பாடுகளுக்குள்ளே வரக்கூடாது. இந்த சந்தேகம் என்பது வரக்கூடாது என்பது எந்த அளவுக்கு உறுதியோ ராஜ்யத்தில், சந்தேகத்துக்குள்ளே ஒருத்தரை நீங்கள் நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு கோபாக்கினம் வாழ்க்கையிலே வந்துடும். இன்னொரு மனுஷனுக்கு நீங்கள் சந்தேக வியாதியை ஏற்றுறீங்க, சந்தேகப்பட்டது தவறு, என்ன அது அவிசுவாசத்தினுடைய உச்சகட்டம். ஆனால் சந்தேகப்படுகிற அளவுக்கு, இப்போது ஃபோன் எடுத்துகிட்டு ஓடுறேன், இல்லை மறைக்கிறேன், முகம் காமிச்சு கொடுத்துரும். ரெண்டாவது அது அந்த பாஸ்வேர்டு எதுவுமே இருக்காது. அதே இருக்காதுன்னா யாருக்கும் தெரியாது. இது ஒரு விதமான சூதோடு இருக்கும். அப்புறம் மறைச்சி இது பண்ணுறது, வாலிப பிள்ளைகளுடைய எல்லா சேஷ்டையும் வந்துடும். இந்த வாலிபத்தில் பண்ணுற சேஷ்டையெல்லாம் இருக்கு, அத்தனையும் வந்துடும். பசங்க என்னென்ன பண்ணுறாங்க வீட்டில் அத்தனையும் வந்துடும். புருஷங்கிட்டியாவது வந்துடும், பொண்டாட்டிகிட்டியாவது வந்துடும். அப்போது சந்தேகப்படுவாங்களா பட மாட்டாங்களா? You are leading another man to suspect, another woman to suspect. Another woman is not another woman. எல்லாமே உங்களுக்குரியவர்கள் தான், நம்ம வீட்டை சேர்ந்தவர்கள் தான். தேவையுள்ளது உங்கள் இடத்தில் இருக்க வேண்டும். தேவையுள்ளது இருந்தால்தான் தேவையில்லாதது உங்கள் வாழ்க்கையில வராது. இந்த கன்னிகைகள் இடத்துல எண்ணெய் இருக்க வேண்டும். எண்ணெயினால என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறேன். உட்காருங்க, இங்கே வந்து உட்காருங்க. எண்ணெயினால என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறேன்.
இந்த எண்ணெயை இவர்கள் கொண்டு போகவே இல்லை. இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது என்று கேட்டால், சங்கீத புஸ்தகம் 141 வாசிக்கிறோம். நீதிமான் என்னை குட்டட்டும், என் தலைக்கு அது எண்ணெயாய் இருக்கும். இங்கு குட்டுதலுக்குரிய காரியமே கிடையாது. நீங்கள் எப்படி புத்தியுள்ளவர்களாக மாறுவீங்க, எண்ணெயை கொண்டு போவது தான் என்பது ராஜ்யம் சொல்லாது. என்ன ராஜ்யம் எண்ணெய் குறித்து எப்படி சொல்கிறது என்று கேட்டால், சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தால் அந்த வசனம் தான் நமக்கு. இந்த சிக்ஷையின் அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். சாஸ்டைசிங் காஸ்பல், இந்த நடவடிக்கைகள், இந்த உபசரிப்பு உங்களுக்கு சபை கொடுக்க வேண்டும். என்னையா சொல்கிறீங்க, ஆறுதலுக்கு வருகிற இடம் சபைன்னு பார்த்தா, நீதிமான் குட்டட்டும், என் தலைக்கு அது இன்பமாக இருக்கட்டும். 141 சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளிலே நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நீதிமான் என்ன தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். இந்த கடிந்து கொள்ளுதல் இருக்கிற இடத்துல புத்தியுள்ளவர்கள் இருப்பாங்க. புத்தியில் அதை சொல்லுவாங்க, அந்த மனுஷன் பேச்சு என்னால் தாங்க முடியும். நான் சொல்றது பாஸ்டர் டு விசுவாசி, புருஷன் சொல்ல. புருஷன் கூட பரவாயில்லையா, அது பாட்டு சாப்பிட்டு அது மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. புருஷன் கூட பரவாயில்ல, தாய் தகப்பன் கூட என்ன இந்த மாதிரி பேசுனது இல்லை, சகோதரன் கூட பேசுனது. பாஸ்டர் இப்படி பேசி விட்டார். ஏதோ அந்த அம்மா ஒரு சகோதரத்துவத்தில் சொல்லிடுச்சு ஒரு விஷயத்த. பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஃபயர் பண்ணிடுறாரு. அதுதான் தப்பு. அதோட விளைவு தெரியும். நீங்கள் துவங்கிறதுக்கு முன்னாடி துவங்கி நஷ்டப்பட்டவனை பார்த்துருக்காங்க, துவங்கி தூசியாக போனவனை பார்த்துருக்காங்க. அந்த நல்ல எண்ணத்தில் அந்த போதகர் ஃபயர் பண்ணிட்டார். அதெல்லாம் பண்ணவே கூடாது, அது மிகப்பெரிய தவறு. முதல்ல புருஷங்கிட்ட இதை தெரியப்பட்ட ஏதோ ஒன்று இந்த அம்மாவுடைய எதிர்மறையான ஒரு கருத்துகள் தெரிவிச்சிட்டாரு. இந்த அம்மாவை தாங்கிக் கொள்ள முடியல. நீங்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி சொல்லிட்டார், உங்களுக்குள்ளே ஒரு திருடனாக இருக்கிறான்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இது கள்ளத்தனமாக இருக்குது. இது விபச்சார பாவத்தை விட மோசமான பாவம். நீ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு புருஷனுக்கு மறைச்சி, அப்போ ஒரு பொய்யை உண்மையை மறைக்க பல பொய் சொல்ல வேண்டியது வரும். டெய்லி திருத்தனம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வேசித்தனம்லாம் கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வேசித்தனத்துக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எல்லாம் 5-10 சம்பாதிக்கிற பசங்க, அதாவது 5-10ன்னா அப்போ தான் தலை தூக்கி இதுங்க சம்பாதிக்குதுங்க. இந்த அம்மா ஏதோ ஃபைனான்ஷியலி அவங்க அம்மா வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பையனுக்கு லோன் போட்டு போட வச்சு, பர்சனல் லோன் போட வச்சு அமௌண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. இந்த அம்மா எல்லாத்தையும் பட்டுவாடா பண்ணுது. அது என்னன்னு கேட்டால், ஏதோ ஒரு 50,000 புடவை சமாச்சாரம், உயிர் போகிறதெல்லாம் இல்லை. சப்போஸ் வேலை பையனுக்கு போச்சு, பர்சனல் லோன், நான் சொல்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வேலை போச்சு பையனுக்கு, பையனுடைய இஎம்ஐ கட்டுறான், பையன் ஏற்றுக்கிறான், பையனுக்கு வேலை போச்சு, என்ன பண்ணுவீங்க? நகை வச்சு கொடுப்பியா? அப்புறம் அதுக்கு யார் வட்டி கட்டுறது? அந்த லோன் 3 years போகும். நான் சொல்கிறது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன 50,000 இந்த மாதிரி. அது ஒரு அமௌண்ட் போகுது. 3 வருஷம் லோன் கவர் ஆகும். மாதம் 20,000 இஎம்ஐ கட்டணும். பையனுக்கு வேலை போச்சு, என்ன பண்ணுவேன்? நகை வச்சு கட்டுவியா? இன்னும் பிச்சை எடுப்பியா? பிச்சை எடுப்பேன்னு எப்படி சொல்லுவார் பாஸ்டர்? அதான் கடன் வாங்கி கொடுக்குறது, அது வேறு மாதிரி பிச்சை. அது திருப்பி இங்கே வாங்கி கொடுத்து அங்கே வாங்கி கொடுத்து எத்தனை கடைக்கார உருவாக்குவீங்க? பீயிங் எ லேடி, ஹவுஸ் லேடி, வேட்டு வேலை இல்லத்தரசியாக இருந்துங்கன்னு இந்த மாதிரி குஜலாம்ப வேலைலாம் பார்த்தா ஃபோன் பாட்டு வந்துன்னு இருக்கும். இந்த மாதிரி மாட்டவங்க என்கிட்ட வந்திருக்காங்க, ஃபோன் பாட்டு வந்துன்னு இருக்கும். வாங்கி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் யாரையும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த தாய் வீட்டு ஜனங்களாம் வந்து நிற்காது. ஃபோன் இவங்கள தான் வந்துன்னு இருக்கும். ஃபோனை கட் பண்ணி விடுவாங்க, ஏன்னா கணவன் வீட்டில் இருக்கான். கொடுக்குற பேங்க்கு பொம்பளை தான் கேட்கும், ஃபோன் லேண்ட் வாங்கிக்கிறேன்னு பொம்பளை கேட்கும். பணம் கேட்க போகிறது கலெக்ஷன் சிட்டி ஆம்பளை தான் வருவான். ஒன்றுமே தெரியாது, என் பொண்டாட்டிக்குன்னு வேலைக்கு போகிற புருஷன் என்ன நினைப்பான்? 4 பேர் தேடின்னு வந்தேன், உன் பொண்டாட்டி 3 லட்சம் வாங்கியிருக்கான்னு சொன்னால் எந்த புருஷனும் சும்மா இருப்பானா? என்ன சிஸ்டர் பண்ணுறீங்க? திருட்டு வேலை மட்டும் இல்லை, இது எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. அந்த 3 லட்சம் லோன் வந்தால் அந்த அசம்பாகம் தரேன். இது வேறு, பாஸ்டர் ஒன்றும் வைல்ட் ஆகிட்டார், அவன் கொடுத்தே பாவம் புருஷன் தான் கொடுக்க போகிறான். நீ தசமாக கொடுக்கலாம் இருக்கட்டும், புருஷன் தெரிஞ்சு செய், இல்லைன்னா இது பக்கமே வராத, ஷாவிகா வராதுன்னு சொல்லிட்டார் பாஸ்டர். எடுத்துக்கொண்ட விதம் நீ அதோட வரவே முடியாது, தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. நீங்கள் இந்த வேலை பண்ணிங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியாது.
அப்படி ஒன்றும் பெரிய ப்ரெஸ்டீஜான ஒரு காரியம் கிடையாது. கான்செப்ட் எல்லாம் கேட்டதெல்லாம் ஒரு சாதாரண மேட்ரு. 2 திட்டினா கூட வாங்கிட்டு போயிடலாம். நாம் அவமானம் பண்ண முடியாது. 3வது மனுஷங்கிட்ட போய் நம்ம அவமானம் பண்ண முடியாது. அவங்க கேட்டாங்க, பெண்ணாக இருந்து என்ன பண்ண குடும்பத்துக்குன்னு, அதனால நம்ம ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பொண்ணாக இருந்து என்ன பண்ணணும் அதாவது அந்த இடத்துலேருந்து சொல்லியாச்சு, இது சரிப்பட்டு வராது, இது சிக்ஷை. இது மாதிரி செய்கிறேன்னு நினைக்கிறத வானான்னு சொல்கிறது அதுக்கு ஒரு அபிஷேகம், அதுக்கு ஒரு கிருபை, அதுக்கு ஒரு உண்மை இருக்கணும். உண்மையிலே உங்கள் இடத்துல கிறிஸ்துக்களை நேசிக்கிறாங்க. செய்யத்தக்காதிகளை நீங்கள் சொல்லுகிற பொழுது, நீங்கள் ஒரு சிறு பிள்ளையா குழந்தை இல்லத்தோடு சொன்னலாம் கூட, 7 வயசு வர கடை நான் ஒழுங்காக போதிக்கணும். 4 குடும்பத்தை பார்த்துருக்கோம், 40 குடும்பத்துக்கு பார்த்து பேசியிருக்கோம். இதனோட விளைவு என்ன? இதனால் விவாகரத்து வரைக்கும் போனதெல்லாம் உண்டு. பெரிய பெரிய இன்னலுக்கு போகிறது குடும்பம். கணவன் சிலர் விவாகரத்து கொடுத்துருவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, தண்ணி பொட்டி படுக்கலாம் எடுத்து தனியாக போயிட்டாங்க, உடன்பிறப்போடு போய் சேர்ந்துருவாங்க. ஆம்பளைங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. அப்புறம் அங்கேயும் சமாதானமாக இருக்க முடியாது. வீடு மாதிரி வருமா? அப்புறம் பணம் இது மாதிரி ஆகிடும் அது வாழ்க்கையில். இந்த இடத்துல என்ன ஆகும், யாருக்கு வாங்கி கொடுத்தானோ அது உண்மை கொஞ்சத்தில் வராது. ஏன்னா அவன் தானே அப்ளிகண்ட்டு, அவன் மாட்டோம் ஃபஸ்ட்டு. பையன் தானே, இந்த பழி அப்படியே அங்கே போயிடும். ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் மேடம், இது பாஸ்டர்கிட்ட வருது. அதனால தான் நிறைய விஷயம் சொல்லக்கூடாதுன்னு வாங்க கேட்குறவங்க சொல்லுவாங்க. அதான் போய் மாட்டிக்கிறது. நான் நல் மெய்ப்பனை கத்தத்தான் இறுதிக்கேற்ற மெய்ப்பனை உருவாக்குறார் என்றால் அது ஒரு ஸ்லாக்கியம், அது ஒரு பாக்கியம். அந்த தலைமைக்குள்ளே பயணப்படுகிறதே பெரிய விஷயம். இங்கே சங்கீதக்காரன் சொல்ல, நான் நீதிமான என்னை தயவாய் நான் புத்தி சொன்னேன் எடுத்து. அந்த பாஸ்டர் வேறு யாரில் நான் தான் கேட்டது. நம்ம தெரிஞ்ச ஒரு இந்த பட்டணத்தில் இல்லாத ஒரு விசுவாசி, மந்தையில் வராத ஆடு தான், வேறு யாரும் இல்லை. நானும் நல்லபடியாக சொன்னேன். கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி 1 மணி நேரம் சொன்னேன். அடுத்த 60 நிமிஷம் மேலே போயிட்டோன்னே நான் எனக்கு தெரியும் இல்லையா ஸ்டைல் எப்படின்னு சாடி தள்ளிட்டேன். நான் நாளைக்கு 10 பேர் வீட்டான வந்து நிற்பான். நாளைக்கு உன் புருஷன் கேட்பான், யார் இந்த ஆம்பளைங்கன்னு, என்ன பதில் சொல்லுவேன்? அவனுக்கு வந்தோடனே இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரியாது. அவனுக்கு என்னத்துக்கு அதெல்லாம்? அவன் என்ன கல்லன்னா அவன், சார் நாங்கள் இந்த பேங்க்லேருந்து வரோம், இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து வரோம், உங்கள் வீட்டில் லோன் வாங்கியிருக்கிறாங்க, உங்கள் பையன் லோன் வாங்கியிருக்கிறான், இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் வாங்கிருக்கு, இஎம்ஐ இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ வரல, எல்லாத்தையும் சொல்லிட்டுவான். எல்லாம் அவனும் பிடிச்சிக்குவாங்க இல்லையா, எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னு. எவ்வளோ பெரிய அதிர்ச்சி கொடுக்குறீங்க. வீட்டில் சாப்பாடு செய்கிற பொம்பளைன்னு வெளில சொல்லுவான் புருஷன், சோறாக்கு தெரியும், முன்னாட்டிக்கு ஒன்றும் தெரியாத அபலை, பைத்தியக்காரி, இந்த மாதிரி தான் சொல்லுவான். நீ எவ்வளோ பெரிய ஒரு ஜித்தான வேலை பார்க்குற, மிகப்பெரிய ஒரு அநீதி இது, உண்மையற்ற செய்கிறது. சொல்லிட்டு செய். அவர் 2 பேர் வாங்க, செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். பட் கட்டுப்படி ஆகுதான்னு பார்க்கலாம். இது அவசியம், அந்த கடன் தேவையானது பார்க்கலாம். நீதிமான தயவாக குட்டட்டும் சங்கீதக்காரன் சொல்கிறான். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு எண்ணெய் வரும். எண்ணெய் சும்மா வரவே வராது. இதோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாக்கா 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம், தீர்க்கதரிசனோட வீட்டில் ஒரு எண்ணெய் ஒரு கலசம் மட்டும் இருந்தது. பாஸ்டர் திட்டாரு, பாஸ்டர் கசந்துட்டாரு, பாஸ்டர் வெசனப்படுத்திட்டாரு. இப்போ ஒரு 20 வருஷமாக இதெல்லாம் கிடையாது. சபைகள்லாம் ரொம்ப இந்த ஏசி மாதிரி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். வாருங்கள் வயல்வெளிக்கு போவோம், வாருங்கள் எண்ணெய் சிறிய வயல்வெளிக்கு போவோம். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, பட்டும் படாமல் எதையுமே உங்களை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சமாதானம் தரார், அதிசயம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார், ஆசீர்வதிக்க, பழைய வாழ்க்கை விட்டுருங்க, புது வாழ்க்கை, இதோடு போயிடும். மேனிக்கு நோவாத பூமிக்கு நோவாத ஊழியம் செய்கிறது. ஜனங்க தலையை எண்ணி பார்த்து இப்படிலாம் பேச யாரும் வருவா? யார் வீட்டில் போய் எண்ணெய் இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், உங்களிடத்தில் எண்ணெய் இருக்க வேண்டும். எண்ணெய் பரிசுத்தத்தை குறிக்கிறது. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். வராது. நான் சொல்கிறது கடையில் வாங்கின்னு வர ஆயில் இல்லை. ஆலிவ் ஆயில் வாங்கி ஊற்றி லண்டன்லலாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு பாட்டில் இங்கே 1000 ரூபா. அங்கே ஆலிவ் ஆயில் தான் யூஸ்லேயே இருக்கும். அது தலையில் ஊற்றுவாங்க, எண்ணெயின் அபிஷேகம். யாரையும் கிண்டல் பண்ணல. நம்ம தேங்காய் எண்ணெய் தடவுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க அந்த வருமானத்துக்கு ஏற்றபடி, பொருளாதாரத்துக்கு ஏற்றபடி. இது எதுவுமே பலிக்காது உங்களுக்கு. நல்லா தான் இருக்கும். அந்த பச்சை பாட்டில் எடுத்து தள்ள ஊற்றுறப்போ அது எல்லோரும் அப்படியே அந்த வழிஞ்சு ஓடும். ஆரோடைய சிரசில் ஊற்றுன தாடியில் வழிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். எல்லாம் நல்லா தேனாக பேசலாம். அதுக்கு எல்லோரும் கையை நேராக வழிபட்டு உயர்த்தி ஜெபம் நாங்கள் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணுறோன்னு. ஆல் திஸ் திங்ஸ் ஆர் மேனுவல். இதெல்லாம் சரீரம் செய்து. மேபி த கல்ச்சர் ஆஃப் த லேண்ட், அந்த தேசத்தினுடைய பாரம்பரியம் அப்படி இருக்கலாம். தலைமை சபை சொல்லிச்சு, கிளை சபை செய்யும். இங்கே அதெல்லாம் இந்த அரிசி இங்கே வேவாது. உங்கள் வீட்டில் என்ன வேணும்னா உங்களுக்கு சிக்ஷை வேணும்.
சிச்சை யாராவது விரும்புவாங்களா? யாராவது சிச்சை சமாதானமாக சந்தோஷத்தை விரும்புகிற மனசு சிச்சை விரும்பாது. துன்பத்தை சகிக்கணும். என்னத்துக்கு துன்பம்? உண்மையாக இருந்தால் தான் நம்ம உயர்வுக்கு வழி. அது ஒரு சுயத்தை பாதிக்கிற மாதிரி பேசிட்டாங்க. அந்த கடனை நான் எப்படியாவது கிட்னி வித்தாவது கொடுக்குறேன். நம்ம இன்னும் அடுத்த ஸ்டாண்டு சரீர ஆலயன் வேதம் சொல்லுது. உடலை விற்று கொடுக்குறீங்களா? ஆமாம், எனக்கு அசிங்கமாயிடுச்சு. உடன்பிறப்புகள் மத்தியில் நீ பெரியவளாக இருந்து என்ன செஞ்சேன்னு கேட்குறேன். போடுறா ஒரு 3 லட்சம் லோனு, கட்டுறா மாதம் 20,000 ரூபா. எதுக்கு இது? யார் மேலே ஏற்றி விட்றீங்க பாரத்தை? அவன் கல்யாணம் ஆகி போகணுமா இல்லையா? அந்த 3 லட்சம் லோன் போட்டு நீ அப்படியே ஒரு தங்கமாக வாங்கி வை. எதிர்காலத்துக்கு யூஸ் ஆகும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சார்ஜர் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பரிசுத்தவான் இல்லை, சர்க்கிளில் வராது. சரி, 3 லட்சத்துக்கு அவன் எல்லாம் பிடிச்சிட்டு போனான்னா 280 கைக்கு வரும். 28,000 தாசமாக வரும். பாஸ்டருடைய மனசு அப்படி போச்சுன்னு என்ன பண்ணுறது? வாயை மூடின்னு இருந்தா 28,000 ரூபாய் வருதா? அந்த மாதிரி கரெக்டாக கொடுக்குற ஆள் வேறு. கனெக்டிவிட்டி கேட்டு இது அது இல்லை. ஆனால் தேவன் வேறு மாதிரி ஆசீர்வதிப்பார். தேவன் நீங்கள் அப்படியெல்லாம் போனால் ஆசீர்வாதம் ஊழியத்தில் அந்த 28,000க்கு பதில் 50,000 கொடுக்குற விசுவாச கற்று எழுப்புவார். இது பிஸ்னஸ் இல்லை. ஆனால் அது போனது தான், அது வராது. காணாமல் போன ஆடாயிடும். ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? உங்களிடத்தில் உண்மை இல்லை. அப்போ உண்மை இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் வராது, பரிபூர்ணம் வராது, பற்றாக்குறை வரும். இப்போ தெரியுதா ஏன் ஜான் இறந்த மனசு இருக்குதுன்னு? அந்த குடும்பத்தோடு இணைன்னு சொல்லியாச்சு. அந்த வாழ்வோ சாவோ நீ அங்கே தான் இருக்கணும். நல்லது கெட்டதுக்கு வரலாம் போகலாம். ஆனால் சூழ்நிலைக்காக நீங்கள் ஒரு சூழ்நிலையை மாற்றத்தை நினச்சிங்க, லொக்கேஷனே மாற்றுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெயித்து வரணுன்றதுக்கு தான் அந்த சிக்ஷையை கற்றுக் கொடுக்குற, அந்த சோதனை பாதையை கற்றுக் கொடுக்கறதுக்கான காரணம் உங்களுக்கு எனக்கும் நாம் ஜெயித்து வரணும். சுச்சன் நம்ம ஜெயித்து வரணும்னா இதெல்லாம் கொடுக்கறது. இதுல சிக்ஷை கொடுக்கறதுக்கு காரணமே ஜெயித்து வரணும் தான். இங்கே பார்த்தா என்ன கிடையாது. இது உங்களால் ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்க முடியாது. ஒரு கல்லூரி சொல்லுது இந்த சட்டத்திட்டத்துக்குள்ளே இருந்தால் படி, இல்லைன்னா போயிடு. எவ்வளோ டொனேஷன் கொடுத்தாலும் போகிற எத்தனையோ மாணவர்கள் லட்சக்கணக்கான டொனேஷன் கொடுத்தவங்கெல்லாம் அவங்களுடைய தொழில்நுட்பங்கள் எடுத்து பாதியில் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வாட்டி நான் போய் சொல்லுவேன், 2 வாட்டி சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னையும் கூப்பிட்டு சொல்கிறவங்க வராதிங்க. சேட்டை எக்ஸ்ட்ரீம் ஹை, அதிகபட்சமான கீழ்ப்படியாமல். இவரால் மற்றவங்க பாதிக்கிறாங்க. அதனால் இவனை நிர்வாகம் சொல்லிடுச்சு, கல்லூரி விட்டு அனுப்பிச்சிடு. எதுவும் பண்ண முடியாது. இத்தனை லட்சம் போச்சே. பிஇ படிக்க வேண்டிய பசங்க பிஎஸ்சி படித்து வெளியான காலம்லாம் இருக்குது. சேர்த்தாச்சு பிஇ, குப்பை கொட்ட முடியல. 4 வருஷம் இங்கே அடங்கி வாழ முடியல. நிறுவனம் சொல்கிற சட்டத்திட்டங்கள், கல்வி கூடங்கள் சொல்கிற சட்டத்திட்டங்கள் கீழ்ப்படிய முடியல, அனுப்பிச்சி விட்ருவாங்க. வேலையும் அப்படி தான். விவாகரத்தினுடைய உச்சகட்டமே தான். குடும்பம் சில விதத்தில் நிர்பந்திக்கும். சபை உங்களிடத்தில் நிர்பந்திக்க தசமாக காணிக்கை என்று சொன்னால் அது வேற. சபை உங்களிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் சிக்ஷித்தால் நீங்கள் இருந்து தான் ஆகணும். அந்த இடம் கிடைக்காது உங்களுக்கு. அதனுடைய பலன் என்னன்னு கேட்டால், நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்கும்? என்னையின் ஆசீர்வாதம் வட்டாதுன்னு சொன்னால் உங்களிடத்தில் அந்த சிக்ஷைக்குரிய தலைமைத்துவத்துக்கு பாத்திரமாக நீங்கள் இருக்கணும். சிக்ஷிக்கிற திட்டுற பாஸ்டர் கிடைக்கிறது கஷ்டம். இப்போது வேறு மாதிரி முகஸ்துதி செய்கிறவங்க அதிகம். உங்களுக்கு அந்த மாதிரி சிக்ஷிக்கிற ஜனங்க தேவை. அந்த சிக்ஷையினுடைய பலன்தான் உங்களையும் அறியாமல் என்னையும் அறியாமல் உங்கள் வீட்டில் எண்ணெய் இருக்கும், உங்கள் தலையின் மீது அந்த எண்ணெய் இருக்கும். அப்போ தான் சத்துருக்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தியை கத்திர ஆயத்தம் பண்ணி எண்ணெயினால் என் தலையை கத்திர அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சங்கீதக்காரன் சொன்னது நடக்கும். இல்லைன்னா நடக்காது.
இப்போ இந்த புத்தி ஏன் எண்ணெயை இவங்க மறந்து போனார்கள்னா கூட பரவாயில்ல, எண்ணெய் அனுபவமே கிடையாது, ஆனால் எண்ணெய் ஒன்று இருக்கிறது என்று தெரியும். எண்ணெய் யாரிடத்தில் இருக்கிறது? அவரிடத்தில். எல்லாம் ஒரே சபைக்கு வருகிறாங்க, எல்லாம் ஒரே உலக உண்மையில் வாழ்கிறோம், எல்லாரும் ஒரு குடும்பத்தில் கூட எடுத்துக்கொள்ளுங்க, ஒரே சாப்பாடு, ஒரே அப்பா தான், பூலோக அப்பா சொல்கிறேன். ஆனால் ஒரு அண்ணன் நல்லா செழித்திருக்கிறான், தம்பி செழிக்கலை. அண்ணன் படித்தான் செழிச்சான் என்பதில்லை, அண்ணனும் ஒரே படிப்பு தான், தம்பி ஒரே படிப்பு தான். ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒருத்தன் கைவிடப்படுறான், ஒருத்தன் அழைத்து கொள்ளப்படுகிறான், ஒருத்தன் தெரிந்து கொள்ளப்பட்டான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுறான், ஒருத்தன் கைவிடப்படுறான். ராஜ்யத்தில் சுவிசேஷம் சொல்கிறேன் நான். ஏன்? கர்த்தர் பட்சபாதமற்ற தேவன். அதுதான் சொல்றது, ராஜ்யத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்கள் கோட்பாடுகளுக்குள் போகிற பொழுது உங்களிடத்தில் என்னிடத்தில் சபை விசுவாசத்தை எதிர்பார்க்கும். கிறிஸ்துவ மார்க்கம் விசுவாசத்தை எதிர்பார்க்கும். இது ஆவிக்குரிய ரீதியில் ராஜ்யத்தினுடைய ராஜ்யம் எதிர்பார்க்கும், உண்மையை எதிர்பார்க்கும். உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். திறவுகோல் என்னது? உண்மை. நான் உண்மையை பேசுகிறேன்னு சொல்லிட்டுலாம் பேச வேணாம், உண்மையாக நடந்துட்டு போங்க. அதுக்கு மாஸ்கே கிடையாது, அதுக்கு மேக்கப்பே தேவையில்லை. ஃபோன் பாட்டுக்கு ஃபோன் இருக்கிற இடத்துல இருக்கும், பாஸ்வேர்டு வீட்டில் 5 பேருக்கும் தெரியும், எல்லாம் ஜிபேலேருந்து யூபிஐலேருந்து பேங்க்லேருந்து எல்லாமே தெரியும். எங்கள் வீட்டில் மட்டும் சொல்ல, அது மாதிரி இருக்கும் வீட்டில். யார் மெசேஜ் பண்ணாலும் தெரியும். இப்போ என் மெசேஜ் பார்க்க மாட்டாங்க ஊழியர்னால சொல்கிறேன். நிறைய பேர் வீட்டில் இது ப்ராக்டிஸில் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், ஏதோ மறைச்செல்லாம் பேசுறது எல்லாமே வேட்டு வெளியாகவே தெரியும். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு உண்மை நிலுவையில் காணப்படும். நான் உண்மையாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், இல்லைன்னா எல்லா களவும் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கர்த்தர் அறிவார் நான் எவ்வளோ உண்மை உள்ளவள் என்று. இது பெண் மட்டும் இல்லை, ஆண்கிட்டே இந்த போராட்டம் இருக்குது. நீ தவறான ஒரு பாதையில் போய் வீட்டுக்கு தெரியாமல் எதையாவது ஒன்று பண்ண போய் கடைசியில் எதனா வச்சுன்னா வீட்டுக்கு தானே வருது. சரீரம் சடலமாக இருந்தாலும் வீட்டுக்கு தானே வருது. ஏன் வீட்டாரத்தில் உண்மையற்றலாக இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தாவீது உயர்த்தப்பட்டோம், வீட்டில் 0 சொல்ல முடியுமா? நீ அபிகையில கூப்பிட்டு வருவேன், அம்னோவாமை கூப்பிட்டு வருவேன், என்ன சாமானியம் பொண்ணை கல்யாணம் பண்ண என்ன பண்ணியிருப்ப நீ? சவுல் தரத்துலேருந்து பார்க்கணும். நம்மளாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மனுஷன், தாவீது தேவனுடைய திட்டு கேட்டுருவன்லாம் சொல்லப்படுறதுலாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. நீ ராசா வீட்டில் பொண்ணு எடுத்துகிட்டு இவ்வளோ பிளேபாயாக இருக்கிய, இன்னும் ஒரு சாதாரண ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வீட்டில் எடுத்திருந்த ஒரு சாதாரண ஒரு குடியான வீட்டில் பொண்ணு எடுத்தால் என்னென்ன பண்ணியிருப்பேன் நீ? யோசிச்சு பார்க்கணும். அது அந்த ஒரு இடம் தான் தாவீதை பார்த்து ஆண்டோன்னு சொல்கிறேன். நீ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஒழுங்காக இருந்தேன்னா நானே கொடுத்துருப்பேன். இந்த பத்சேபால் விஷயத்தில் பண்ணது கர்த்தருடைய இருதயத்துக்கு ரொம்ப விசனமாக ஆயிடுச்சு. அதுக்கேற்ற ப்ரைஸ் அவர் பே பண்ணிட்டார். என்ன? பலத்தின் மிகுதினால் 80, என்ன இல்லைன்னா மினிமம் 70. உங்களுக்கு 20 ஆண்டுக்கு பனிஷ்மெண்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஜபம் கேட்கப்படாதுன்னு இல்லை, கேட்கப்படும். அது விடிவு காலம், விமோச்சனம் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் நடக்கும். அதுக்குள்ளே அந்த ட்ராவல் டைம் இருக்க வாழ்க்கையே வெறுத்துரும். வர முறைலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டு நம்ம நிலைமை. தாவீதுக்கு மரியாதையே போச்சு. யோவா பார்த்து சேனாதிபதி மதிக்கிறதே கிடையாது, எல்லாம் கசின்ஸ் தான். என்னத்த கசினு பிசுன்னு எல்லாம் தெரியும் அவன் யாருன்னு, திருட்டு பையன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. மோசமாக சொல்ல முடியுமா? ஆனால் தாவீது தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாக இருந்தான். மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவன் தான். நான் அதுக்குள்ளெல்லாம் போல. உங்கள் வீட்டில் உண்மையாக இருங்க, தேவனுடைய வீட்டில் எல்லாம் நான் வரல. இங்கே என்ன இருக்குது? உண்மையாக இருக்கிறது, வந்துட்டு போகிறதோடு சரி. தசவாங்க அதெல்லாம் உங்களோட இஷ்டம், காணிக்கை உங்களோட இஷ்டம், அதுக்குள்ளெல்லாம் நான் போவே இல்லை. உங்கள் மனைவி அதுதான் அந்த தீர்க்கதரிசனுடைய மனைவி சொல்கிறா, உங்களுடைய அடியான் கர்த்தருக்கு பயந்து நடத்தான் என்பதை நீர் அறிவீர். எங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றுமே இல்லை ஐயா, எங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த ஆள் கடை வாங்கினதும் தெரியும், எங்களுக்காக தான் வாங்கணும். இதை கடனை வச்சுட்டு போய் அதுவும் ஆள் செத்து போயிட்டான்னா ஒன்றும் கழுவி ஊற்றுவாங்க வீட்டில். தெரியாமல் வச்சுட்டு போய் 4 பேர் நின்னா சோத்திர கூட்டமாக ஃபோட்டோ பார்க்குறப்பெல்லாம் அடிக்கணும் போல இருக்கும். என்ன வேலை பண்ணா, எவ்வளோ கொடுத்தா, என்ன செஞ்சான், ஒன்றும் தெரியாது. டிரான்ஸ்பரண்ட் லைஃப் கிடையாது இல்லையா? இது என்ன தீர்க்கதரிசி ஜவர்சின்றது ஒன்றும் விளங்காது. இது மனுஷன் தேவனோட தீர்க்கதரிசி. உங்களை கர்த்தருக்கு பயந்து உங்களை ரெடியாக நடந்தான் என்பதை நீர் அறிவீர். வீட்டில் என்ன தான் இருக்கும்? ஒரு கலசம் எண்ணெய், ஒரு குடம் எண்ணெயை தவிர அவங்களோட அடியாளத்தில் ஒன்றுமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். எண்ணெய் இருக்கா அவங்க வீட்டில், அற்புதம் நடக்கும். நான் சொல்கிற பாணியிலேருந்து பார்த்தா தான் அற்புதம் நடக்கும். சும்மா நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதான் வாய்ப்பேச்சாலும் ராஜ்யம் அங்கீகரிக்காது. உங்கள் வீட்டில் என்ன இருக்கா? சந்தோஷம். உங்கள் வீட்டில் எண்ணெய் இருந்துச்சுன்னா
எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். உங்ககிட்ட உண்மை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ரொம்ப உண்மையான பெண்மணி. என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு குறை என்ன இருக்குது, மிகைப்படுத்தியும் சொல்லலை, குறைச்சும் சொல்லலை. இந்த மனுஷன் தான் நம்மளை கேட்டுருவானோ ஊழியத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுன்னு சொல்லலை. நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம், பாஸ்டர் வேறு வந்துட்டார், நம்பி சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இன்றைக்கி சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ராஜ்யம் அடித்து போட்டுரும். ராஜ்ய சிந்தை வந்து அந்த எண்டும் கரெக்டாக இருக்கும், இந்த எண்டும் கரெக்டாக இருக்கும். பலிபீடமும் பரிசுத்தமாக இருக்கும், பிரகாரமும் பரிசுத்தமாக இருக்கும். அதாவது விசுவாசி பட்சத்துலேயும் ஒரு உண்மை இருக்கும், பலிபீடத்துலேயும் ஒரு உண்மை இருக்கும். என்ன இருக்கிறது உன் கரத்தில்? ஒரு கலசம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்று, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உங்கள் அடியாளத்தில் வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஏற்கனவே கடன்காரன் தான், அண்டை அயலாட்ட போய் பாத்திரம் மட்டும் வாங்கி வா, நல்ல உறவு நீடிக்கிறது. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கலாம். இது நல்ல உறவு தான் இருந்துச்சு இந்த கணிகைகளுக்கும் அவங்களுக்கும். புத்தி உள்ளவள் என்ன செய்கிறான்னா, புத்தி இல்லாதவள் போயிட்டா என்ன கிடையாது. ஏன் என்ன கிடையாதுன்றதை தான் நான் விளக்குறேன். சிக்ஷை கிடையாது, கடிந்துகொள் கிடையாது, மேனிக்கும் நோகாமல் பூமிக்கும் நோகாமல் அழகாக வந்து என்ன எவ்வளோ சாஃப்டாக நம்ம ஊழியத்தில் இருக்க முடியுமோ ஒரு வரவேற்போடு. இன்னாருக்கு இந்த இடம் ஒதுக்கப்படும். சில இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னாருக்கு இந்த இடம், நான் சொல்கிறத காயர் அதெல்லாம் கிடையாது. காயர் வாசிக்கிறாங்கனால மேடையில் ஒரு இடம் அது சொல்ல, நான் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும், யாரும் உட்காரவும் கூடாதுமா. ஏன்னா அது ஒரு அமைப்பு வேறு. அங்கே தான் கர்த்தருடைய சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது, துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே, மனுஷன் கிடையாது. வந்தால் முன்னாடி உட்காரு, வரலாம் பின்னாடி உட்காரு, கீழே மேலே உட்காரு, இல்லைன்னா கீழே உட்காரு, அப்படி தான். நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த இடம்லாம் வந்து தேவனுடைய ஆலயம் என்று துதி கன மகிமை கர்த்தர் செலுத்துகிற இடம், கர்த்தர் பேசுறதை கேட்கிற இடம், தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற ஒரு இடம். ஆனாலும் அப்போஸ்தலர் நடபடியில் என்ன சொல்லப்படுது? ராஜ்யத்தினுடைய சத்தியம் கைகளால் கட்டப்பட்ட கோயில்களிலே தேவன் வாசமாக இருப்பதில்லை. அப்போ எதுக்கு இது இப்போ கட்டடம்னா, நம்ம கூடி ஆராதிக்கிறதுக்கு தான் இதெல்லாம். ஏசி எதுக்கு, இந்த கரண்ட் பில் எல்லாம் எதுக்கு இவ்வளோ ஒரு ஆடம்பரமான ஆராதனை தேவையா? தேவை. பரலோகம் அப்படி இல்லையே, பரலோகம் பிரம்மாண்டமாக இருக்குது. உட்காந்து ஆராதிக்க நம்ம சௌரியமாக உட்காந்து ஆராதிக்கிறோம். உண்மை அதில் பிரகடனப்படுத்த வேண்டியது என்னமோ உண்மையும் சத்தியம்தான். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற பொழுது இந்த புத்தி உள்ள கன்னிகைகள், சரி இவளுங்க 8 வருடம் போயிட்டாலுங்க, எதுக்கு என்ன வரலன்றதை நான் சொல்லிட்டேன். எதுக்கு விசுவாசியோட வாழ்க்கையில் தாக்கம் இருக்கிறது, தாகம் இருக்குது, குறைபாடு இருக்கிறது, நிறைபாடு என்றது அப்படியே உங்ககிட்ட ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இப்படி சொல்கிறார் பாஸ்ட் நினைக்காது. 20ஆம் தேதி ஆனாலும் சரி, 28ஆம் தேதி ஆனாலும் சரி, 30ஆம் தேதி ஆனாலும் சரி, கடன்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்ககிட்டருந்து நிறைய போகிறதா இருக்கும். மணி இஸ் நாட் த மெயின் திங். பணம் நேராக வராது உங்ககிட்ட. எப்பொழுதுமே நீங்கள் ஜெபித்தா பணம் நேராக வராது. அதுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கும். ஒரு துறவை கர்த்தர் ஓப்பன் பண்ணுறார், ஒரு துறையை கர்த்தர் ஓப்பன் பண்ணுறார். ஏதோ ஒரு கையின் பிரயாசம் ஆசீர்வதிப்படும், ஒரு கிரியை அங்கு காணப்படும். இந்த பெண்மணி என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் வார்த்தை வைக்கிறான். நீ என்ன பொருளுங்கிறது மறுபடியும் தேவ மனுஷன்ட்டு வருகிறான். நிறை வருகிற பொழுது, குறைவில் இருக்கிற பொழுது தேவனுடைய ஊழியர்களை கோடிக்கணக்கான ஜனங்க தேடுவாங்க விமோச்சனத்துக்கு, ஒரு பரிகாரத்துக்கு. நிறை வருகிற பொழுது திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அதே கோடிக்கணக்கான ஜனங்க. ஆனால் 1 2 வரும். 10 குஷ்டரோகிலே 10 பேர் சரியானாங்க, ஒருத்த மட்டும் திரும்பி சொன்னான், மற்ற 9 பேர் பிரிஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. எனக்கு குஷ்டரோகம் இருக்குன்னு நம்ம சாட்சி சொன்னால் என் வீட்டில் வேணா பொண்ணு எடுப்பானா? பரம்பரை வியாதின்லாம் சொல்லுவான். சுகம் கொடுத்தாரு, நோய் இருக்கிற மாதிரியே நான் அது ஒரு வெக்கப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க சாட்சி சொல்கிறதுக்கு. அது சாட்சி சொல்லி ஒன்றும் வராது, தேவநாம மகிமை. போன வியாதி திரும்பி வராது. 2 3 தேவநாம மகிமைப்படும். அது சொன்ன போய் அது மாதிரி தான் ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணிட்டான், அவனால் சிங்காசனம் பெற்றான். தாவீதின் வம்சத்தாரோட சிங்காசனம் எடுத்து ஒரு ராஜா கொடுத்தாச்சு. அவன் மனைவிட்ட சொல்கிறான், ராஜாவின் மனைவி போல போகாதே, வேஷம் மாதிரி போ. அந்த தீர்க்கதரிசிக்கு நம்ம பெரிய காணி கொடுக்கணும், நம்ம ஸ்டாண்டர்ட்லேருந்து போனால். நீ கொஞ்சம் மினிமம் அமௌண்ட் கொடுத்துட்டு வா, மேக்ஸிமம் கொடுக்க முடியாது. அவங்க கால் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் பிள்ளை இறந்து போவோம், போயிட்டு வா. நீ இன்னாருடைய மனைவி நான் அறிவேன், போயிட்டு வா. காணிக்க விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தா நிறை வருகிற போது அந்த பெண்மணி திரும்பி போகிறான். அது சிட்சிக்கிற மனுஷன் தான் எலிசா, பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேன் தான். எலியாவின் வழியில் வந்த மனுஷனாச்சு எப்படி இருக்கும்? அவ்வளோ ரூடாக இல்லைனாலும் அதுக்கேற்ற ஒரு காரம் இருக்கும். இப்போ போய் பார்த்தா உங்களுடைய அடியாள் இடத்துல நிரம்பி வழியுது, என்ன பண்ணுறதுனே தெரில. பணம் எக்கச்சக்கமாக வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த மாதிரி பணமாக சொல்ல என்ன நிரம்பி வழியுது.
அந்த மனுஷன் சொல்கிறான், விற்று நீயும் உன் பிள்ளைகளையும் ஜீவனம் பண்ணு போ. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிலம் விற்கிறது கஷ்டம், வீடு விற்கிறது கஷ்டம், நகை ஒண்டி விற்கலாம். அது கூட ஏமாந்துடுறவன் இருக்கிறான், ஏமாத்துறவனும் இருக்கிறான். வாகனம் விற்கணும், ஏதாவது ஒன்று விற்கணும்னா முடியாது. எங்கே போய் சொல்வீங்க? சரி, தேவன் சொல்லிட்டார், தேவ மனுஷன் சொல்லிட்டான், இதை விற்று ஜீவனம் பண்ணு போன்னு வாங்கணுமே. யூ நீட் அ பையர் டு பை யுவர் ப்ராடக்ட். வீடாக இருக்கட்டும், வாசலாக இருக்கட்டும், ஏதனா இருக்கட்டும், விற்றா விற்குதா? உங்கள் நேரத்துக்கு விற்கிது. எத்தனையோ வருஷம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அப்படியே இருக்குது. எல்லா செட்டு டாக்குமெண்ட்டும் எங்கிட்டையும் இருக்குது. நம்ம க்ளோஸ் விசுவாசிக்கு சொல்கிறோம். அதில் குறையும் இருக்குது, நிறையும் இருக்குது. சரி, குறைய கழிஞ்சிட்டு நிறைய காமிச்சு விற்கிறது, அந்த இடத்துல நமக்கு திராணி இல்லை. எத்தனையோ வருடங்கள் நிலங்கள், எத்தனையோ வருடங்கள் வீடு முடிக்காமல் விற்பனைக்குன்னு வந்த பிறகு சொல்கிறேன், ஃபுல் அமௌண்ட் வாங்கிறது கஷ்டமாக. நமக்குன்னு ஒரு கோணல் வரும். பாதி கொடுத்துட்டு பாதி வச்சேன்னா வித்துச்சுன்னு சொல்ல முடியாது. நிஜதான் தான் ஆயிடுச்சு, கல்யாணம் நடக்கல, என்ன சொல்கிறது? இவ்வளோ என்ன தான் பண்ணுறது அந்த பெண்ணை? இல்லை அந்த புருஷனை என்ன செய்யலாம்? ஏண்டா கட்டினதான் கட்டினேன், நிச்சயதார்த்துக்கு அவ்வளோ செலவு பண்ணலாமா? நேரம் கல்யாணம் பண்ணி தொலைக்கலாம். இல்லை, நேரம் 2 பிள்ளையே பெற்றுருக்கலாம் இத்தனை வருஷத்தில். என்னென்னமோ போய் சொல்லலாம் தெரியாதவங்கிட்ட. ஆயா செத்துட்டான், அந்த பழையபடி இந்த லீவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி, ஆயா செத்துட்டான், தாத்தா செத்துட்டான், அதான் இஷ்டத்துக்கு போட்டு சொல்கிறதுக்கு. சரி, எவ்வளோ நாள் போய் சொல்லலாம்? கடைசியில் உனக்கே நீயே இருக்கிறத டவுட் ஆகிடும். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளை மிரட்டும். நிச்சயதான் ஆயிடுச்சு ஏன் கல்யாணம். அதுதான் அந்த விற்கிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை விட்டு ஜீவனம் பண்ணுங்கன்னா அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடுச்சுன்னு. ஆனால் அது விற்கிற இடத்துல தான் நம்ம ஆள் நிற்கிறான். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விற்காது. ஏன் அது விற்காது தெரியுமா? ஏன் அது கையில் இருந்தாலும் வெண்ணெய் இருந்தாலும் நெய் எடுக்க முடியல? ஒரு சில டைமில் கோல்டு வச்சுருந்தாலும் விற்க முடியல. ஒரு சீசன் அந்த மாதிரி வந்துச்சு. அநியாயத்துக்கு அந்த கோல்டு வாங்கின ரேட்டோடு சர்ன்னு இறங்குச்சு. விற்க வேண்டிய சூழ்நிலை தானே ரத்த கண்ணீர் வடிச்சான். வச்சு விற்க முடியல. அதாவது நீங்கள் வச்சு விற்கிற அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள அனுமதிக்காது. வச்சாகட்டும்னு ஒரு கடங்காரன் நினைக்கிறான். 20-30% ஏறினது அப்படியே 40% இறங்கின காலம் இருக்குது. கோல்டே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. விற்கிறதுல ஒரு அனுகிரகம் வேணும். ஏன் விற்கிறது இல்லை, ஏன் விற்கணும், எப்படி இருந்தால் விற்குன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். புத்தி இல்லாத கன்னிகைகள் இவ்வளோலாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. புத்தி இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மனவாளன் தாங்கும் போது எல்லாருக்கும் வருதான் நித்திரை, சரீரத்தில் வருது. உடம்பு நல்லா இருந்தாக்கா பசிக்கும், நல்லா நித்திரை வரும், அதெல்லாம் ஓகே. மனவாளன் வரார், புறப்பட்டு போகலன்னு சட்டம் உண்டாயிட்டு அப்போது கன்னிகள்லாம் எழுந்திருந்து தீவட்டிகள் எடுத்து ஆயத்தம் பண்ணாங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை கூப்பிட்டு, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகுது என்றார்கள். அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதுமாக இராதபடி நீங்கள் விற்கிற இடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்பொழுதுக்குள்ளே மணவாளன் வந்துட்டார். இவங்க கைவிடப்பட்டுட்டாங்க. கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. மற்ற கன்னிகைகள் இந்த ஆண்டவரே எங்களுக்கு திறக்கவன் என்றார்கள். 12வது வருஷம் அழகாக சொல்லுது, உங்களை நான் அறியேன். தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். புத்தி இல்லாதவர்கள். என்ன பிரச்சனைன்னா, இந்த புத்தியுள்ளவர்கள் எடுத்த தீர்மானம் தான் இவர்களை கதவுக்குள்ளே பிரவேசிக்க செய்தது, கல்யாணத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்தது, கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க செய்தது. இல்லைன்னா இது எடுத்த லாஸ்ட் டிசிஷன் தான். இது எடுக்கிற தீர்மானம்லாம் நம்மகிட்ட தான் இருக்கு. சபையா ராஜ்யமா? சபையா இதோட முடிஞ்சிடும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன் கொடுத்து தொலைச்சிடலாம்ல? சகோதரன் குறைவன் தான் கொடுக்கலாம். ஏன்னா நேரம் காலம் இல்லை, அதுக்குன்னு வரைக்குமா கடன் வாங்கி நிற்பேன். இது எப்படி ரிட்டர்ன் வாங்கிறது? விசுவாசிங்கிட்ட நான் சொல்கிறது, இது எப்போ திரும்பி தருவ அப்படி கேளுங்க. என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்குறாங்க, எப்போ இது திரும்பி வரும்? அது கேட்க எங்கள் நான் கூசுது, அர்ஜென்ட்னு வந்து கேட்குறாங்க. கொடுக்காதன்னு நான் சொல்ல, எப்போ திருப்பி தருவான்னு கேளு, எப்படி தருவான்னு கேளு, என்ன வச்சுருக்கான்னு கேளு. அவன் சேட்டுக்கிட்டே போயிருப்பான். இதெல்லாம் இருந்தால் சரி போட்டோம், சேட்டு கொடுத்துருவானா? சேட்டு கொடுக்குறான்னா எப்படி வச்சு கொடுப்பான் நம்மளுக்கு தெரியாதா? அதெல்லாம் இல்லை. அவனுக்கு இப்போது பிரச்சனையை காமிச்சு கேட்குறான். இதே தான் இது. கன்னிகை பிரச்சனையை காமிச்சு கேட்குது. எதுக்கோ உங்கள் காரணத்தை காமிச்சு கேட்குறது. இது வந்து 99% நடக்குதா இல்லையா? 99% கொடுத்துட்றான். அவ்வளோதான். கன்னிகை புத்தி உள்ளது அப்படியே புத்தி இல்லாத மாறுதுன்னா இந்த வசந்தப்படி சொல்லப்படுது. இப்போ ராஜ்யம்மா சபையான்னு கேட்டால், சபை உபதேசம் எவ்வளோ மேலு. நகை கழட்டு சொன்னால் ஆல்ரெடி கழட்டிட்டான் புருஷன், வாங்கி வச்சிடுறான்.
ஏன்னா நகை ஒரு பிரச்சனை இல்லை, அது நம்மளுக்கு அனுகூலம் தான். ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு வந்துருச்சுன்னா இது பிரச்சனையாக இருக்குது. ஏன்? இது கொடுக்காதேன்னு சொன்னால் மனசு தாங்காது. ஐயோப்பா அவன் கேட்குறான், என்ன பண்ணுறது, சரி கொடு, ஆனால் எப்போ வரும்னு கேளு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, கொடுத்தவங்கள திரும்பி எப்போ வரும்னு கேட்காத, வரலன்னா விட்டுரு. தாங்குவோமா? இப்போ சொல்லுங்கள், அநேகருக்கு கடன் கொடுப்ப வேண்டும் ஆண்டவரே, ஜெபிப்போம். நானும் கடன் வாங்காத இருப்பேன், ஆனால் நானும் எல்லாரும் கடன் கொடுப்பேன். கொடுத்துட்டு வரலன்னா விட்டுருன்னா விட்டுருவீங்களா? யோசிச்சுப்பா. வசனம் சொல்லுது மார்க்கில், ஒருத்தனை கொடு ஆனால் வரலன்னா விட்டுரு. அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்கா? அவ்வளோ ஃப்ளோ இருக்கா? அது எவ்வளோ கொடுப்போம்? 1000 ரூபாய். 5000 ரூபாய்க்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் நிறைய பேர். கொடுத்துட்டு வேணாம்னா இது கஷ்டம். நான் சொல்கிறது எனக்கு சொல்ல, பொதுவாக இது வந்து ப்ராக்டிக்கலி டாக்கிங். ஐயா அந்த 5000 ரூபாய்க்கு இல்லை, 500 ரூபாய்க்குலாம் நான் லோல் போட்டிருக்கேன். 5000 ரூபா கொடுத்து திரும்பி கொடுக்கலாம், நான் என்ன ஆகுது? கொடுக்காத. கொடுக்கலன்னு நம்மளோட அவன் பயணப்பட மாட்டான். வேணாம் தாங்குவீங்களா? நம்ம எல்லாம் ஒன்றா ஆராதித்தோம், நம்ம எல்லாம் ஒன்றா பழகியிருக்கோம். இந்த கன்னிகெல்லாம் ஒன்றா படுத்து தூங்குதுங்க, 10 ஒன்றா தூங்குதுங்க. அது எவ்வளோ பந்தத்தை குறிக்குது. எவ்வளோ நெருக்கமாக இருந்தால் ஒன்றா படுத்து தூங்குவாங்க அவங்க. எல்லாம் கன்னிகைகள் தான். எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் நம்ம எதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும். இந்த வார்த்தையை கொடுக்குறாங்க இல்லையா, கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீ வேற எங்கேயாவது பார்த்துக்கோ, என்னால் முடியாது. செவனே மணவாளன் பார்க்குறார். இப்போ நான் யோசித்து பார்த்தேன், மணவாளன் பார்த்தேன் என்ன சொல்லியிருப்பார் இந்த வசனங்கள்லாம் வச்சு பார்க்குறப்போ. ஏன்னா அவங்க இல்லைன்னு கேட்குறான், கொடுக்காம நீ எப்படா பரலோகத்துக்கு வர, வெளில போன்னு சொல்லுவார்னா நான் நினச்சேன். அவர் அப்படியே வேறு மாதிரி பேசுகிறார். மணவாளன், உங்களை அறியவே, உனக்கு டைம் கொடுத்தாச்சு, நித்திரை சேர்த்து உனக்கு டைம் இருக்குது. ஏன் அந்த நித்திரை உனக்குன்னா, இது வந்து சிக்ஷை இல்லாத வாழ்க்கை. இது சிக்ஷை என்பதே கிடையாது. பேம்பரிங் பேம்பரிங் பேம்பரிங். அப்போல்லாம் வாத்தியாரெல்லாம் அடித்து ரத்தம் வர அளவுக்கு அடிப்பாங்க. அடிக்கிற அடியில் ஸ்கேலில் 3 துண்டாவெல்லாம் உடையும். கில்லியெல்லாம் விளையாடுவோம் நாங்கள் அதை எடுத்து. அதுக்கு 2 தட்டு தட்டுவாங்க. எப்படா கில்லி விளையாடுவேன், ரோட்டில் விளையாடுவேன். மெட்ரிகுலேஷன் படிக்க வச்சது எதுக்கு? கோலி கில்லி விளையாடுறதுக்கா? அடிக்கிற ஸ்கேலு பிஞ்சிரும், அந்த சின்ன சவுக்கு பெரம்பெல்லாம் உடஞ்சிரும். பெரம்பை பார்த்து நிறைய பேருக்கு சிறுநீரம் வந்துடும், எனக்கும் வந்திருக்கு. எப்போ இந்த மாணவர்களை அடிக்கக்கூடாதுன்னு வாத்தியாரெல்லாம் அணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாலியல்லாம் அப்போ கிடையாது. இந்த பாலியல் சிக்ஷை அதெல்லாம் அப்போ கிடையாது. அப்போல்லாம் அடித்து நொறுக்கிறது தான். நல்ல ஒரு சமுதாயத்துக்கு நல்ல ஜனங்களே கொடுத்தாங்க. இப்போ அது படித்து அது தானே எழுதுது. வாத்தியாரே எல்லாமே இன்ஸ்டியூஷன் நடக்குது. என்ஐஎஸ்லாம் எப்படி, நீங்களே படித்து நீங்களே என்ன சப்ஜெக்ட்டுமே நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் உங்கள் இஷ்டம்தான். 5 வருஷமாக 10வது எழுதுறவனும் இருக்கிறான், ஒரே அட்டம்ப்டில் முடிச்சுட்டு வரவனும் இருக்கிறான். அப்போல்லாம் ஃபெயில் ஆனாக்கா மார்ச் அக்டோபரு இந்த டுட்டோரியல் இவ்வளோ தான். என்ஐஎஸ்லாம் கிடையாது. அப்போ கலித்து எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்ல வரேன். யாரோன்னா என்ன வேணா செய்யலாம். இங்கே ராஜ்யத்தில் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் உங்களுக்குரியதை பார்த்து கொண்டாதான் உங்களுக்கு கதவு திறக்கும். எல்லா உயர்வுக்கும் பின்னால் ஒரு கிரயம் இருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கிற 50 காசுக்கும் ஒவ்வொரு பொருட்களுக்கு பின்னால் ஒரு துதி ஸ்தோத்திரம் இருக்கிறது. உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபத்தினாலும் சம்பாதிச்சதுன்னு நீங்கள் சொல்லலாம். நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் கிரியைகள் உங்களுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறது. எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறத எழுந்துட்டீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு உங்களுக்கும் கதவு திறக்காது. என்ன இருந்தும் வேஸ்ட்டாக போச்சு. படிச்சும் பிரயோஜனம் இல்லை. எத்தனை அறிவாளிகள் இருக்காங்க படித்து, பணபலம், ஆள்பலம், ஜனபலம், அரசியல் செல்வாக்கு, எல்லாருக்கும் சந்தோஷம். இதெல்லாம் வச்சு குடும்பத்தை காப்பாற்றிக்கினியா? இல்லை, விவாகரத்து வாங்கியிருக்கான். இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு சீக்கிரம் விவாகரத்து வாங்கியிருக்கான். ஏன்னா இவ்வளோ பேர் தெரிஞ்ச ஒருத்தனால தான் அந்த பொண்ணுக்கு புத்தி சொல்ல மாட்டானா? யாரையும் பேச விடல. இவன் செல்வாக்காக காட்டுறான். அந்தம்மா ஸ்டப்பனாக இருக்குது. நான் வாழ்ந்தாலும் தனியாக இருந்துட்டு போகிறேன், இந்த மனுஷனோட முடியல. இந்த மனுஷன் பேசின வார்த்தை என்னை அப்படி பண்ணுச்சு. இந்த வார்த்தை எனக்கு காயமிச்சு. அவன் வார்த்தை காயம் பண்ணத, அந்த வார்த்தை உன்னை மாயம் பண்ணாதான் வேற எவனா புகழ்ந்தானே என்ன வருது உன் லைஃப்? இப்போ அவன் சொல்லிட்டான், நீ வாழ்க்கையை வேணாம் முடிச்சுக்கிற. வாழ்க்கையே முடிச்சுக்கிற தற்கொலைக்கு போகிறதும் இருக்குது, வேணாம் புருஷன் வேணான்னு சொல்லிட்டு தனியாக இருக்கிறேன்னு போகிறதும் இருக்குது. ஆண் பெண் 2 பேரையும் சேர்த்து சொல்கிறேன். சரி, உங்களுக்கு எதிர்மறையான வார்த்தை வந்துச்சு, உங்களுக்கு பிடிக்கல. சரி, உங்களுக்கு இனிமையான வார்த்தை நம்ம சீக்கிரம் பண்ண போல பேசுகிறோம் தீனால் கிட்ட. அப்போ என்ன பண்ணுவேன்? உடனே நீங்கள் எழுந்துருவேன். வாழ்க்கையே தான். சகிப்புத்தன்மை கிடையாது, சிக்ஷை கிடையாது, ஒன்றும் கிடையாது.
உணர்ச்சி வசப்பட்டு எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது. ஒருத்தரை பிடிச்சி கல்யாணம் பண்ணாலும் அதான் இந்த ஒரு உணர்ச்சி, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எமோஷன்ஸ். இவ்வளோ நாள் பழகி இருக்கிறோம். எண்ணெய் கொடுத்தா என்ன ஆச்சு? எண்ணெய் இல்லைன்னா போக முடியாதுன்றது தெரியும். அப்போ எண்ணெய் எங்கேருந்து வரும்னு அது தெரியணும். சுத்தமாக தெரியாது, எண்ணெய் டாப்பிக்கே தெரியாது. நேராக எண்ணெய் வேணும்னு கேட்குறேன், நேராக பணம் வேணும்னு கேட்குறேன். எப்படி அந்த பணம் எல்லாம் சில இதெல்லாம் தேவைப்படும்னா, ஒரு துறவு இருக்கும், ஒரு துறை இருக்கும், ஒரு வியாபாரம் இருக்கும். அவனுக்கு அது முதல்ல போட்டு எடுத்தால் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவன் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாலும் சமைச்சு கொடுத்தாலும் இல்லை ஏதோ ஒரு பொருளை இன்னொரு எடுத்து கை மாறுறப்போ லாபத்தோடு சேர்த்து வரும், பணம் வந்துடும், கொடுத்துடலாம், எடுத்துடலாம். அப்போ தான் இந்த நகைலாம் அட்ஜஸ்ட் ஆகும். நம்மளுக்கு இருக்கிற நகையை வச்சு அதை ரொட்டேட் பண்ணலாம். நமக்கு என்ன இருக்குதோ நம்மக்கிட்ட இருக்கிற பலத்தில் நம்மளுடைய காரியத்தை நம்ம சாதித்து கொள்ளலாம். இப்போ அதெல்லாம் தாண்டி போய் தான் கடனை கேட்குறது. நகை இல்லை, ஆல்ரெடி போயிடுச்சு. ஆர்சி புக்கில் எல்லாமே போயிடுச்சு. இப்போ எதை வச்சு கொடுப்பான் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்? பணம் இருக்கிறதுனால அண்ணன் கொடுப்பானா, தம்பி கொடுப்பானா? எல்லாம் இருக்குது, யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த சட்டத்தை நீங்கள் எங்கே வேணால் கேட்கலாம். உறவினர்லாம் நல்ல நிலையில் இருக்கிறார், எங்களுக்கு யாரும் உதவி செய்யறதில்லை. உங்களுக்கு ஏன் செய்யணும்? தலையெடுத்தா உனக்கு செய்யணும்னு. அண்ணன் சாப்பிட்ற தான் நீ சாப்பிட்ற. இந்த உலகத்தில் தானே நீ இருக்க. அவன் மட்டும் நோட்டை அடிக்கிறான். அவனோட தரப்பில் நான் சொல்ல நினைக்க வேணாம், எங்கே பின்தங்கி இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த பேச்செல்லாம் புத்தி இல்லாத கன்னிகள் சேர்த்து. புத்தியுள்ள கன்னிகைகள் இருக்கிறது தக்க வச்சுக்கோங்க. நீ கூட படு, கூட சாப்பிடு, கூட படி, கூட பிறந்தவளா இரு. எண்ணெய் என்பது உனக்கு நேராக வராது. பேங்க்ல கூட என்ன கேட்குறான்? பிஸ்னஸ் லோன் வேணுமா? சரி. கார் லோன் வேணுமா? பைக் லோன் வேணுமா? ஹவுசிங் லோன் வேணுமா? பர்சனல் லோன் வேணுமா? கிரெடிட் கார்டு வேணும். எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வச்சுருக்கான். அந்த தகுதியை நீங்கள் சந்திச்சாதான் அந்த லோனே கொடுக்குறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இரவு வேலையில் புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்க வேண்டும் என்றால் சிச்சை வேணும். கடிந்து கொள்ளுகிற தலைமைத்துவம் இருந்தால் தப்பிச்சோம். இல்லைன்னா சத்தியமாக என்ன வராது. குடும்பத்தில் பணம் இருக்கும், வறட்சி இருக்கும். கல்யாணம்னா குழந்தை பிறந்தா புருஷன் இல்லை பெண் ஜாதி இல்லை, வீடு இருந்தால் தூக்கம் இல்லை, தூக்கம் இருந்தால் வீடு இல்லை, கட்டில் இருந்த தூக்கம் இல்லை, எல்லாமே இருக்குது. இது இல்லை, அது இல்லை, ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாத போகிறதுக்கான காரியங்கள் இதுதான். இது விற்கப்பட முடியாது. ஆமாம், நீங்கள் நிராகரிக்க தெரியல. இவ்வளோ நாள் பழகிட்டேன், எப்படி நம்ம முடிக்கிறது? இவ்வளோ நாள் பழகிட்டோம், என்கிட்ட பணம் இருக்கணும் தெரியும் அவனுக்கு. ஒன்று சொல்கிறேன், 10 பயப்பட வேணாம், நான் கேட்குறேன்னு வச்சுக்காதீங்க. 10% மட்டும் தசமாக சபைக்கு தேவையில்லை, கர்த்தருக்கு இல்லை. 100% கர்த்தருடையது தான். பூமி அது நிறையும் கர்த்தருடையது. நம்ம சம்பாதியம் முழுவதும் கர்த்தருடையது. யார் காசு எடுத்து யாருக்கு கொடுக்கறது? எனக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கார். நான் கரத்தை உயர்த்தி சொல்கிறேன், 4 கிலோ மட்டன் வாங்கி சாப்பிட எனக்கு உரிமை கிடையாது. இது எவ்வளோ இருக்கும்? விசுவாசிக்கு கேட்டால் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க, இல்லைன்னு சொல்ல. கறிக்கடைக்கு போனால் ஆசைப்பட்ட பொருள் நான் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடை வரும். தடை நான் கடை போட்டு போவேன், அதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் கையில் பணம் இருக்கும், உடலில் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ வாங்கணும்னா கர்த்தருடைய ஆவியார் இந்த தடை செய்வார், சாப்பிடாத. ஒரு காலம் இருந்துச்சு என் 20களில், இது தடை செய்கிறப்போ எனக்கு தெரியாமல் வாங்கி சாப்பிடுவேன். என்னமோ புரியாது அப்போ. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொல்கிறபடி சாப்பிட்டா உடம்புல கொழுப்பு சேரல, ஒழுங்காக இருக்கும் உடம்பு. நம்மளுக்கு ஆசைப்பட்டலாம் சாப்பிட்றதுக்கு அனுகிரகம், நம்மளுக்கு பணம் இருக்கிறதுனால வாங்கி சாப்பிடக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். 4 கிலோ கறி வாங்கி சாப்பிட எனக்கு உரிமை இல்லை. அதனுடைய பொருள் என்னென்னா, ஒவ்வொரு பைசாவுக்கு மட்டும் சொல்ல, கர்த்தருடைய கிருபை நம் சரீரத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நான் கணக்கு கொடுக்கணும். சரீரம் ஆலயமாக இருக்கும். என்ன உட்கொள்ளணுமோ அதான் உட்கொள்ளணும். என்ன உனக்கு அருளப்பட்டதோ அதுதான். இதான் இன்னைக்குன்னா இதுதான், அவ்வளோதான். இந்த கோட்பாடு குள்ளே வந்துட்டா உங்களுக்கு நோயே இருக்காது. நோய் இருந்தால் தான் ஜெபம் பண்ணுறோம். அப்போ ராஜ்யம் உங்களை நம்ப ஆரம்பிக்கும். சரி, இவனை நம்பி நம்ம பணம் கொடுக்கலாம், இவனை நம்பி பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கலாம். உறவுகளை டக்குன்னு முறிக்கிற அளவுக்கு நிற்கிறான் நம்மால். இவ்வளோ நாள் கூட படுத்தாச்சு பழகியாச்சு. அவள் கன்னிகைகள்லாம் சொல்கிறேன், ஒன்றா படுத்து உறங்கினது தான். எவ்வளோ அஃபினிட்டி இருக்கும், எவ்வளோ க்ளோஸ்னஸ் இருக்கும். இப்போ நாளைக்கு கேட்டால் தரமாட்டோமா? மணவாளன் வந்தால் போயே சேர வேண்டியது. எந்த நேரத்தில் மணவாளன் வருவார். எப்படி இந்த எண்ணெயை நான் கொடுப்பேன்? நேரவே சொல்லிட்டாங்க, நீ என்கிட்ட வேறு எங்கன்னா பார்த்துக்கோங்க, என்னால் தர முடியாது. எனக்கும் பத்தாவது போயிடும், உனக்கும் பத்தாவது போயிடும்.
மணவாளன் வந்தார், கதவு திறந்துச்சு. அவங்கள, ஆண்டவரே உங்களை அறியவே இல்லை, நான் கிளம்புங்க. அப்போ பணக்காரங்க தான் பரலோகம் போக முடியுமான்னு யோசிக்க வைக்கும். குறுக்கு புத்தி அப்படிதான் யோசிக்கும். இது அப்படி இல்லை, இருக்கிறத தக்க வச்சுக்கிறவன் ஜாக்கிரதை உள்ளவன் அவன் ஆளுகை செய்யும். நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கணும். உங்கள் கற்பு, கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற கற்பு அப்படி தான். எல்லாம் ஒரே தெருவில் இருக்கலாம், எல்லாம் ஒன்றா பழகலாம், எல்லாரும் ரொம்ப அந்நியமாக பழகலாம். ஆனால் உங்களுக்குரியதை எழுந்து விடக்கூடாது. இதனால் முறிந்தால் கூட பரவாயில்ல, இந்த உறவு முறிந்தால் கூட பிரச்சனை இல்லை. எனக்கு கதவு திறக்கணுன்னாக்கா உங்களுக்கு பையர் கிடைப்பான், மாப்பிள்ளை கிடைப்பான், பொண்ணு கிடைக்கும், வாசல் திறக்கும் அப்படின்னா இருக்கிறத முறிச்சா தப்பே கிடையாது. இல்லை வேற எங்கன்னா பார்த்துக்காங்க, என்ன கேட்காதீங்க. அதனால உறவு முறிஞ்சோம், பரவாயில்ல, முறிஞ்சா பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த உறவு கதவு மூடுறதுக்காக வந்து நிற்கிறாங்க. புத்தி இல்லாதவங்க கூட ரொம்ப சேர்ந்தா நம்ம 0 தான் எடுப்போம். படிக்காத பசங்க கூட சேர விடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வாதியார் மாறுங்க. நீ அவனை மாதிரி தான் மாறுவ, இருக்கிற ஞானம் அஞ்ஞானமாக போகும், ஜாக்கிரதை. அப்படியே சொல்லி சொல்லி பிரித்தெடுக்கப்படுதல் வகுப்பறையில் தான் ஆரம்பிச்சது. இட்ஸ் நாட் டிஸ்கிரிமினேஷன், இட்ஸ் ஒன்லி செப்பரேஷன். ஒளிக்கும் இருளுக்கும் சம்மதம் ஏது? இன்னைக்கு யாரோட ஐக்கியம் உங்களுக்கு? புறஜாதிகளோட ஐக்கியமா? யோசித்து பாருங்க. தேவதயவு போயிடும், தேவனுடைய தயவு போயிடும், சுத்தமாக போயிடும். சாலமோன் வாழ்க்கையில் இப்படி தான் தேவதயவு போய் இருக்கிற சொத்தெல்லாம் இழந்து சீனாபனமாக போயிடுச்சு. வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துட்டோம். அடுத்த சந்ததிக்கு ஒன்றுமே வைக்கல. வச்சதை அவங்களால தக்க வைக்க முடியல. தக்க வைக்க முடியாது. எப்படி தக்க வைக்க முடியாது. அதெல்லாம் அதோட முடிச்சுட்டு போக வேண்டியதான். புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். கண்களை மூடி கத்த நோக்கி பார்ப்போமா? சிச்சை தப்பிச்சோம். இந்த மனுஷன் கத்துறான், கூச்சல் போடுறான், இந்த மனுஷன் சரியில்லை. இந்த மனுஷன், அதாவது நான் சொல்றது பாஸ்டரே சொல்கிறேன், புருஷன்ல பாஸ்டரே ஒரே திட்டுறார். பாஸ்டரு சரியில்லை, பரவாயில்லை, நல்ல பங்கை தெரிந்து கொண்டீங்க. சிரிச்சித்த இடத்துல உனக்கு என்ன கிடைக்கிறது? உங்கள் வீட்டில் என்ன இருக்கும், வாழ்க்கையில் என்ன இருக்கும்? அந்த கொஞ்சம் எண்ணெய் போதும், உங்கள் தேவையை மட்டும் சந்திக்காது, உங்களுக்கு பரிபூர்ணம். சரி, இது வரைக்கும் சிச்சை இல்லாத இடத்துல பயணம் பண்ணீங்களே, எங்கே போய் நின்றுச்சு வாழ்க்கை? அப்படி யோசிக்கணும். சிச்சையே இல்லாமல் இடத்துல வாங்க உட்காருங்க, அதாவது இன்முகத்தோடு பேசுவாங்க. அதுக்குள்ளெல்லாம் தலையிட மாட்டாங்க. ஏன் சிச்சை வருதுன்னா, பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை, ஷேர் பண்ணால் கேட்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கணும். அதில் ஏன் எல்லாரும் கேர் பண்ணுறது இல்லைன்னா, அது சொல்ல போய் அவன் போயிடுவான், மெம்பர்ஷிப் போயிடும், நம்பர் போயிடுவாங்க இல்லையா, ஜனங்க போயிடுவாங்க இல்லையா. அப்போது சிச்சிக்க முடியாது. இல்லை, இந்த கடுமையான உபதேசத்துக்கு யார் செவி கொடுப்பார்கள் என்று உபதேசத்தால் சிச்சை இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையிலாவது சிச்சை இருக்கணும். ஒன்றுத்துலையுமே சிச்சை கிடையாது. வருவோம், அதான் சொல்கிறேன்னு, நம்ம வயல்வெளிக்கு போவோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அனந்தத்தில் தான் இருக்கணும். அவர் நேசர் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ரொம்ப கராரான ஒரு கர்த்தர். சரியான நபரை தான் தன்னிடத்துல வைத்துக்கொள்வார். இங்கே எல்லாருக்கும் ஓப்பன் என்ட்ரி, வருத்தப்பட்டு பாரசோமர்கள்லாம் வரலாம். அங்கெல்லாம் அந்த பாரமே கிடையாது. உங்களே அறியேன், தீர்க்கதரிசனம் உரைச்சவனே வானான்றார். சத்தியம், தீர்க்கதரிசனம் உரைச்சவனே வானான்றார். என்ன செய்வோம் சொல்லுங்க? என்ன செய்ய முடியும்? சுகத்தை கொண்டு வந்தோம், வேணாம், உன்னை அறியவே இல்லை நான். பிசாசு துரத்தினோம், அற்புதங்கள் செய்தோம், அக்கிரம சேகர என்னை விட்டு அகன்றிருப்போம், உங்களை நான் அறியேன். முடிச்சா ஆயக்காரன வேசிகளுக்கும் அந்த இடம் திறக்கப்பட்டிருக்கு. அவன் ஓரளவுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வந்துட்டாங்க. அவங்க தொழில் சரியில்லை, என்ன பண்ணுறது, சூழ்நிலை. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய தயவை பெற்றாங்க. அதனால அந்த தவறான பாதை சரின்னு நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு தெரியும். இங்கு கன்னிகைகள் புத்தி என்னன்னா, சிச்சை இருந்தால் தான் புத்தி உடையவர்களாக இருப்பீங்க. சில சமயம் புத்தினால சிச்சையும் பெற்று எண்ணெயும் பெற்றுருவாங்க. ஆனால் உணர்ச்சப்பட்டு தன் இடத்துல இருக்கிறத இழந்துருவாங்க. அப்போது கதவு மூடப்பட்டுரும். கன்னிகைகள் தான், விசுவாசிகள் தான், ஞான சத்தம்னா அபிஷேகம் பெற்றவங்க தான். ஆனால் சிச்சைனா அந்த மென்டாலிட்டி, அக்செப்டன்ஸ் இருக்காது. கணவனுக்கிட்ட மனைவி கிட்ட கணவனுக்கு வர சண்டை காரணமே ஏற்றுக்கொள்ளுதல் இருக்காது. தங்களை சமர்ப்பிக்கிற விதம் மிகவும் மற்றவர்களை கோபப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். கோபப்படுத்துகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இதில் யாவும் மந்திரம் பண்ணி பண்ணிட்டான் அவன் பண்ணிட்டான்லாம் சொல்லக்கூடாது. நான் தான் என் வீட்டுக்கு 2 அங்கம் பண்ணுறேன்.
என் துணையாக வராதுக்கு முன்னே தெரிஞ்சுக்கோங்க. பெற்றோரை கோவப்படுத்துகிற பிள்ளைகள்லாம் பெற்றோரை பிள்ளைகளை கோவப்படுத்தாதவங்கன்னு வேதம் சொல்லுது. எபேசியர் 6:1 இல்லை. ஏன்? அந்த பர்சனல் டாக்கு பசங்களுக்கு தான் தெரியும் என்ன சொல்கிறாங்கன்னு. நேரே முகத்து நேரே சொல்கிறேன். ராஜ்யத்தின் கோட்பாடுக்கு எதிரிட்டே காணப்படும். பெற்றோருடைய சம்பாஷணையே சொல்கிறேன். நீ இப்படியே இருந்தீங்கன்னா அப்படி தான் இருப்பேன். இப்படி சொன்னால் என்ன பண்ணோம் பசங்க? ஒழுங்காக வர பசங்களே சொல்கிறேன், ஒழுங்காக வர பிள்ளைகளே சொல்கிறேன். பேரண்ட்ஸை இன்டர்ஃபியர் பண்ணுறப்போ திக்குமுக்க ஆகிடும். கடைசியில் யாரால பிரச்சனை வாழ்க்கை? இது நிறைய பிள்ளைகளோட வாழ்க்கை போனது காரணமே பெற்றோர். நம்புவீங்களா நீங்கள்? ஆமாம், இது ரொம்ப பொல்லாத காரியம். அது சுருக்கமாக சொல்கிறேன். கண்களை மூடி கத்து நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சொன்னதே சொன்ன ஆசீர்வதியும் அலங்கரியும் அற்புதங்களை செய்யும். இயேசு பக்தளிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.